வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தள்ளாட விட்டார், அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமியில யாருக்கு புகழ், யாருக்கு பெரிய அதிகாரம்னா இரத்த பிரியர்களுக்கு, சூதுள்ள மனுஷருக்கு. அன்னைக்கு சொல்றாரு, இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரைகளும் பிழைத்திருக்க மாட்டார்கள். திடீர்னு மறைஞ்சிருவாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. அது அறிந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 31:6. வீண் மாயைகளை பற்றி கொள்கிற நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை இவர் மேலதான் இருக்கணும். ஏன் இவரை நம்ம நம்பணும்? இவர் என்னெல்லாம் செய்வார் பாருங்க. நம்பினால் எடுத்துக்கொள்ளும். இன்னொரு காரியத்தோட வாசித்து நம்ம போவோம். சங்கீதம் 7:1-2. உம்மை நம்பி இருக்கிறேன், எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கமொழியின் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். நல்லா கவனி, இது அவருடைய விண்ணப்பம். நான் நம்பி இருக்கிற சத்துரு என்னை கொண்டு போயிடக்கூடாது, அவன் கொண்டு என்னை பீறிடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடுங்களேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சத்துரு சிங்கம் போல், சொல்லுங்க, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய், என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை தப்புவியும். சிங்கம் என்னை பிடித்திருக்கிறது, சிங்கம் போன்ற மனிதர்கள் என்னை பிடித்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சத்துரு என்னை பீறி போடக்கூடாது, சத்துரு என் மேல் பழி வாங்க கூடாது. சத்துருவின் கைக்கு ஆண்டவர் என்னை தப்புவியும். ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளும். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முழுவதும் நம்முடைய முழு மனசோட அவரை நம்ம நம்பணும். நம்புறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்புறது போல வேஷம் போடுறவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுது. புரிஞ்சுங்க, முழுசா நம்பணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. கவனிக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். பாக்கியவன் பெயருக்கு பேரு பெற்றவன். பேரும் புகழும் எங்க இருக்கு? இந்த பாக்கியம் எங்க இருக்குன்னா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில தான் பாக்கியம் இருக்கிறது. நம்ம நிறைய மனிதர்களை நம்ம சபையில சாட்சியா சொல்ல முடியும். இன்னைக்கு தம்பி பாலச்சந்தர் ஒரு சாட்சி சொன்னார். பிள்ளைங்க எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போகணும், இத்தனை சீட்டு வேக்கன்ட் இருக்கு. நம்ம அரியணை கோச்சிங் சென்டர்ல சாப்பாடு ஃப்ரீ, கோச்சிங் ஃப்ரீ, என்ன தங்குற இடமும் ஃப்ரீ. இதை நம்ம சபை மக்கள் பிள்ளைங்க போய் பயன்பட மாட்டேங்கிறாங்க. திருப்பூருக்கு ஓடுறது, கோயம்புத்தூர் ஓடுறது, சென்னைக்கு ஓடுறது, அங்கே ஓடுறது. எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க? வயசு இருக்க வரையும் ஓடுவீங்க. வயசு முடிந்த பிறகு இப்போ இலவசமா ஆண்டவர் உணர்த்தினார் சாட்சி சொன்னார். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. நீ வந்துட்டு இது மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீ உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இலவசமாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சாப்பாடு போடுற வேலை எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் சபையில் கிட்டத்தட்ட 32 வருஷமா இங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய கஷ்டம் எவ்வளோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆக அவர் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி ஃபர்ஸ்ட் இங்கே மேலே தான் ஆரம்பிச்சது. ஒரு கீத்து கொட்டாயில் மரம் போட்டு வச்சுருந்தோம். அது நனையாமல் இருக்குன்னு ஒரு பந்தல் போட்டு வச்சுருந்தோம். அந்த பந்தலில் தான் ஃபர்ஸ்ட் இங்கே கோச்சிங் சென்டர் ஆரம்பமானது. இப்படியே ஆரம்பமாகி சாருவன் அங்கே போணுச்சு, அந்த சபைக்கு, சின்ன இந்த குட்டி சபைக்கு. அங்கே இருந்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதுக்கப்புறம் ஆசை கூடாது. அங்கங்க நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நான் சொல்றேங்கிறத சொல்லுங்க, மனசால சொல்லுங்க. கண்ண மூடி, யாரையும் பார்க்காதீங்க. நான் கர்த்தரை நம்பி இங்கே வந்திருக்கிறேன், நான் நம்பிக்கை அவர் மேல வைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காம சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், அவர் மேல என் நம்பிக்கையை வைக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த வேதனையை அவர் மேல நான் வைக்கிறேன், இந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல நான் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவங்க வீட்டுக்கு போகும்போது கூரை வீடு, அந்த வயலில் போகும்போது சேரு. அவங்க அம்மா வாசலில் ஒரு வாளியில் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. சந்திராக்கான ஒன்று, தனாக்கா, அவங்க 2 பேர் தான் தெருவில், 2 குடும்பம். நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டி அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த வரப்பில் நடந்து போகணும். வரப்பு அங்கே போனோம். வாசலில் காலை கட்டி தான் வீட்டுக்குள்ளே போகணும். இந்த தம்பி எனக்கு பாவக்கா, அந்த ரயில்வே ட்ராக், தஞ்சாவூர் போகிற அந்த ரயில்வே ட்ராக்கில் பாவக்கா பறித்து வச்சுருப்பார். எனக்கு என்ன அப்படியே சின்ன பையனா நோஞ்சு அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இப்படி நோஞ்சனா இருப்பார். ஒரு பெரிய உடம்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்க மாட்டார். சோத்திரம். அப்படி இருந்த ஒரு இடத்துல இருந்து அவர் உருவானார். காரணம், அன்றையிலிருந்து அவங்க இன்று வரை அவங்க தாயார் அந்த குடும்பத்திற்கு ஒரு தூணாக இருந்து பிள்ளைகளை பக்தியில வளர்த்து இன்றைக்கு நல்ல ஒரு நிலை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்பிக்கையை அவர் மேல வைங்க. சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு புருஷன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கும் அதே கதி தான். பக்கீர் சாமியா நல்லா வேலை செய்வார், நல்லா சம்பாதிப்பார், ஆனா தண்ணி அடிச்சிடுவார். நல்லா போதை, சமீப காலம் வரையும் போதை தான். இப்ப போதையா இருக்காரா பேதையா இருக்காரா எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப என்ன, தனங்கிற ஒரு சக்கரம், தனங்கிற ஒரு வாகனம் அந்த வீட்டில் இருந்ததுனால இன்னைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் தனம் வழியாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நான் சரியா இருக்கிறேனா, நான் கர்த்தருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறேனா, நான் நம்பின தெய்வத்தை நான் உறுதியா நம்புறேனா, அல்லது அங்க பாதி இங்க பாதி நம்புறேனா? ஒரு நபர் போதுங்க ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனம் போதும், ஒரு தனம் போதும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்ல முடியும், நம்ம சபையில இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜா சேகர் பிரதர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் குடும்பமா எழுந்துறீங்க. சேகர், மனைவி, பிள்ளைங்க. அந்த வீடு ஒரு கூரை வீடு. அவன் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு வரும்போது ரட்சிக்கப்பட்டெல்லாம் வரல. அவங்க மகளுக்கு பலவீனம். நான் எம்ஐடி வச்சிருக்கிறேன், நான் கூப்பிடு, எங்க பார்த்தாலும் கூப்பிட சபைக்கு வாங்கினேன். கடவுள் அழைக்கும் போது வர்றேன் அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், கடவுள் என் வழியா தான் உங்களை அழைக்கிறாரு, இல்லை கடவுள் அழைக்கும் போது நான் வர்றேன், நான் விட்டு வந்துடுவேன். அவர் உதவிக்காக டாக்டர் சுந்தர் அவங்கள்ட்ட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு நாள் 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வண்டியில் அழைச்சிட்டு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தேன். என்ன அந்த உதவி வந்தாச்சு. அவன் சமைக்கலாம் வரல. அதன் பிறகு அவர் இங்கே பழைய சபையில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த வேலை டிபிசியில் இந்த வேலைக்கு அது ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் அந்த வேலையை போடுறாங்க. ஒன்றிய செயலாளர். அதுக்கு அன்னைக்கு ஒரு 30,000-40,000 செலவாகும். ஆனால் அப்போ வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வேலை கிடச்சிட்டுனா நான் இயேசுவை ஏற்றுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நபர்கிட்ட நான் சொல்கிறேன், சரி நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. ₹1 கூட வாங்கல, லஞ்சம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த உட்காந்துருக்கிறாங்க, போய் பார்க்க சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாரு. போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் பேர் மட்டும் இல்லை, பாக்கி எல்லா பேரும் இருக்குங்கிறார். நமக்கு எப்படி இருக்கும்? ஏசு கைவிட்டாரோ அப்படி தானே வரும். ஏசு கைவிட்டாரோ. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், தம்பி அவர் பேர் இல்லையாம்ல, அண்ணே நல்லா பார்க்க சொல்லுங்க, அவர் பேர் இருக்கும். நான் உடனே ஃபோன் பண்ணுறேன், நல்லா பாருங்க பேர் இருக்குங்கிறாரு. நான் பார்த்துட்டேன், மறுபடியும் போய் பாருங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்டில் அவரோட பெயர் இருந்தது. அல்லேலூயா. இந்த வேலைக்கு முன்னாடி உங்கள் மனைவிட்ட பேசுகிறேன், வெண்ணிலா அந்த மாமா இயேசு கும்பிடுவாமா. அவங்க ஒரு பயங்கரமாக விரதம் இருந்தெல்லாம் பெருசாக செய்கிறவங்க, இந்த குடம் அதெல்லாம் எடுக்கிறவங்க, 1 மாதம் விரதம் எடுக்கிறவங்க. சொல்லுது, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த வேலை கிடச்சா நாங்களாம் சபைக்கு வந்துடுறேன். கர்த்தர் வேலையை கொடுத்தார், முழு குடும்பமாக சபை வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தம்பி லேப் டெக்னீஷியனாக இருக்கார். இவரை கொண்ட வண்ணாரப்பேட்டையில் சென்னையில் படிக்க வச்சோம். என்ன படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி நம்ம திருவாரூர் மெடிக்கல்கள் சம்மந்தப்பட்ட டிடி ஆஃபீஸ் ஆகாது, அங்கே இன்னைக்கு எல்லா பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு இவர் தான் மெடிசன் கொண்டு போகிறார். அந்த ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸருக்கு இன்னைக்கு அவர் பிஏவா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உட்காருங்க. நன்றி. நிறைய குடும்பத்தை சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிறாருங்க, உடனே அள்ளிட்டு கொடுத்துட மாட்டார். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம்? நம்ம நம்புறோமா? உண்மையாகவே முழுசா நம்புறோமா? இல்லை நம்புறது போல நடிக்கிறோமா? அதான் இங்க சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த வசனத்தை 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், தன் நம்பிக்கையாக, என் நம்பிக்கையும் அவர்தான், என் தன்னம்பிக்கையும் இயேசுதான். அல்லேலூயா. என் நம்பிக்கையும் இயேசுதான், என் தன்னம்பிக்கையும் இயேசுதான். ஆமென். தன் நம்பிக்கையாக. சில பேர் தன்னம்பிக்கை இல்லாத ஆளுங்கிறான்ல, இயேசுதான் என் தன்னம்பிக்கை. ஆமென்.
நம்பிக்கை இல்லாத நம்பாத மனுஷங்க சொல்லுங்க, இயேசுதான் என் வாழ்வின் நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நீங்களும் சொல்லுங்க, இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுதான் என் நம்பிக்கை. கண்ணை மூடி சொல்லுங்க, ஐராக்கியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுதான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் ஜெயராஜ், புதூர், அவருக்கு கல்யாணமே நடக்கல. பொண்ணு பார்த்தா பொண்ணு அமையல, ஒன்றும் அமையல. அவங்க அண்ணன் உடம்பு முடியல, மரணக்கட்டு வந்துட்டாங்க. அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, டிரைவர். அவங்க அண்ணனை காப்பாற்ற முடியல. ஆனாலும் அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு நம்மளை ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. அவங்க அண்ணன் உயிரோடு இருக்கிறாங்க. அண்ணன் உயிரோடு இருந்தாங்களா ஜெயராஜ்? அப்போ இருந்தாங்க. அவர் மறந்துட்டார், எங்கேயும் மெய் மறந்து உட்காந்துருக்காரு. நம்ம சபையில் ஒரு சிறந்த பாடகர் ஜெயராஜ் பிரதருங்க. ஒரு கைத்தட்டு கொடுங்க ஜெயராஜ் பிரதருக்கு, அருமையாக பாடுவார். சோத்திரம். அல்லேலூயா. புதூர் சபையில் கிங்கு அவரு. அவங்க அண்ணனுக்கு ஜெபம் பண்ண வீட்டுக்கு போகிறோம். அவங்க அண்ணன் மரணப்படுக்கை. அப்போ அவ பக்கத்து வீட்டில் அவங்க சித்தப்பா மகன், அவருடைய மக ஸ்கூல் போயிட்டு வருது. வந்து ஜெபம் பண்ணிங்க, ஃபாதர் வந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாணியில் ஓதிக அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வந்து முட்டி படிச்சு, அவ்வளோதான். 2 மணி நேரம் முட்டிலன்னு ஆடுனுச்சு. அது என்னென்னமோ சொன்னிச்சு. சிலதை மட்டும் சொல்கிறேன். என்னென்னமோ சொன்னிச்சு. எல்லாரும் அசந்துட்டாங்க. ஒரு நாள் இப்படி ஆடலையே, நம்ம பொண்ணுக்கா இப்படி அப்படின்னு எல்லாரும் நிற்கிறேன். 2 மணி நேரம். அப்போ நான் கேட்டேன், சும்மா நான் வாயை கிளறி விட்டேன். இந்த ஜெயராஜ் பிரதர் வந்து ஒன்று தானே நம்பி இருக்கிறாரு. ஆமாம், ஏன் அவர் கல்யாணத்தை நடத்த விடலை அப்படின்னு கேட்டேன். அவன் கல்யாணத்தை நான் தான் தடுத்தேன் அப்படின்னுச்சு. இவர் பக்கத்தில் நிற்கிறார். எப்படி இருக்கும் மாப்பிள்ளைக்கு? நான் தான் தடுத்தேன் அப்படி. ஒன்று நம்பி இருக்கிறாரு, நீ தடுக்கலாமா என்ன? அவங்கள்ட்ட நான் லூசு பைய யாரு சொல்லுது? இவர் எதை நம்பி இருந்தாலும் சொல்லு. அவங்கள்ட்ட நான் லூசு பைய, அவன் கல்யாணம் பண்ணிட்டா என்ன கவனிக்க மாட்டான், அதனால தான் கல்யாணத்தை தடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னுச்சு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அது 2 மணி நேரம் ஆச்சுங்க ஓடுறதுக்கு. இப்போ டக்குன்னு பார்த்தா அடுத்த 5 நிமிஷம் ஆளை காணும். நான் விட்டுட்டேன், அது தெரியல. போயிட்டு ஒரு முடிஞ்சு நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பொண்ணு எழுந்துச்சு உட்காருது. வந்து ஒரு மூட்டையோடு கட்டி வந்து அப்படியே வந்து உட்காந்துருந்தாரு. என்ன மூட்டை? அது சொன்னார், நான் லூஸா உனக்கு அப்படின்னாரு. அவ்வளவுதான். ஞாபகம் இருக்கா ஜெயராஜ் பிரதர்? ஞாபகம் இருக்கு, மறக்க முடியாது. நான் லூஸ் தான் அப்படின்ட்டு போனார். வீட்டுக்குள்ள போய் ஒரு சாக்கு நிறைய அள்ளி கட்டினாரு. என்னத்தை கட்டியிருப்பான்னு புரிஞ்சுங்க. மூட்டையை கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்லவில்லை, ஒன்றும் பண்ணவில்லை, நேர சாட்சியா சொல்றேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் திருமணத்தை நடத்தினார். 2 அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். உட்காருங்க பிரதர். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குமா? வாசிக்கலாம் 8வது வசனம். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். நாட்டப்பட்டதல்ல, தண்ணீரண்டையில் நீரோட்டத்தின் ஓரமாக நாட்டப்பட்ட மரம். தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எத்தனை ஆசீர்வாதங்களை பாருங்க. தண்ணீர் அண்டை, நீரூற்றண்டை, அந்த ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்கும்? கர்த்தரை நம்பருடைய வாழ்க்கை நிச்சயமாய் செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரை நம்பருடைய வாழ்க்கை நிச்சயமாய் செழிக்கும். அந்த வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. கர்த்தருக்கு முழுசா நம்பணும். அவர் முழுவதுமா நம்பணும். நம்புறது போல நடிச்சா காரியம் நடக்காது. பாருங்க எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஒரு பசுமையான வாழ்க்கை. நீங்கள் நிறைய சாட்சியில் எழுப்ப போகிற ஒரு சாட்சி அருமையான அம்மா இந்திரா அம்மா முத்துப்பேட்டை. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் எழுந்துருங்கம்மா. அவங்களை எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த சபையில் என்ன கணவன் மனைவியாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. கூத்தானூர் ஹாஸ்பிட்டலில் தன் கணவனை வச்சுக்கிட்டு அந்த அழுகி அந்த நாற்றம் எடுத்த புண்ணோட எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக முடியாமல் புண்ணு நாரும். யார் வச்சுக்குவா? ஜிம்மரில் பாண்டிச்சேரியில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல, காலை எடுக்கணுன்ட்டாங்க. ஒரு காலையா 2 காலையம்மா?
ஒரு காலை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அவங்க பயந்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து கூத்தாளூர் போகிறாங்க. இங்கேருந்து ஒரு தம்பி ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாரு. அடிப்பட்ட நம்முடைய ஒரு பேர் என்ன, அகிலன் போகிறாரு. அங்கே இவங்களை சந்தித்து வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இங்கே வர்றாங்க. அந்த 3ஆம் 4ஆவது தூணில் தான் ஒருத்தர் வந்து ஐயா படுத்திருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க அப்படிம்போ. ஒரு நாள் புழு எண்ணுனாங்க. படுத்திருந்த ஒரு காலில் நல்லா நீட்டமாக ஒயிட் ரைஸ் இருக்கும்ல, அந்த பாசுமதி ரைஸை அது மாதிரி நல்ல ஒயிட்டில் 100 புழு எண்ணுனாங்க. 100 புழு ஒரு காலில் இருந்து எடுத்த புழு 100 புழு எடுத்து எண்ணுனாங்க. அப்படி ஓரமாக படுத்து கிடந்தாரு. காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மாதம் இங்கே தங்கிருந்தீங்க? ரொம்ப நாள் கணக்கு இல்லை, எனக்கு கணக்கு இல்லை, அவங்களுக்கு கணக்கு இல்லை. ரொம்ப மாதங்கள் தங்கியிருந்தாங்க. ஆனால் 3 மாதம் அதில் படுக்கை கிடந்தார். காலை எடுக்கலை. கர்த்தர் புண்ணை ஆற்றினார், வாழ வைத்தார். உட்காருங்கம்மா. தண்ணீர் தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நம்புங்க. வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். எழுந்து நிற்போம். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். வற்றாத நீரோற்ற போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஓடும் நதி பாயும் இடத்தில் உயிரெல்லாம் விளைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி பாயும் இடத்தில் உயிரெல்லாம் விளைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரோற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். உட்காருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை தேவன் புதுப்பிக்க போகிறார். நம்முடைய நம்பிக்கையை தேவன் புதுப்பிக்க போகிறார். அவர் உண்மையா நம்பினவர்கள் வாழ்க்கை செழிக்கும். மலை தாழ்ச்சியான வறண்டு போன காலத்துல கூட அந்த இலை பச்சையா இருக்குமா? கர்த்தருக்கு சொல்றாரு பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும். யார் யார் வறட்சியோட வேதனையோட வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் மனசுல கை சொல்லிட்டே இருங்க, நான் உண்மை மட்டும் நம்பணும்பா, நான் உண்மை மாத்திரம் நம்பணும், உண்மை மாத்திரம் நம்பணும். டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்க இருதயம் வீக்கு தான், சுகர் அதிகமாச்சு உண்மைதான், பிரஷர் அதிகமாச்சு உண்மைதான், உப்பு அதிகமாச்சு உண்மைதான், நரம்பு கோளாறு, எலும்பு கோளாறு, பிரெயின்ல கோளாறு, எங்கெங்கெல்லாம் கோளாறு, எல்லாம் மருத்துவ சொன்னதெல்லாம் உண்மைதான். அதை விட பெரிய உண்மை, யாரை நம்புகிறோமோ இந்த இயேசு அவர்களை கைவிட மாட்டார் என்பது உண்மை. இந்த இயேசு கைவிட மாட்டார் என்பது உண்மை. எத்தனை கடன் இருந்தால் கர்த்தரால் மாற்ற முடியும். அந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது எந்த வருமானமும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, 1 கிலோ அரிசி வாங்குறது நமக்கு வழி கிடையாது. அவ்வளோக்கு மகா கொடூரமான தரித்திரத்தை அந்த ஊழியத்தை நம்ம வந்தோம். ஆனால் அந்த நாளில் நான் ஏமாத்தின ரூபாய்கள் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே, 5 லட்சத்துக்கு மேலே, அது அதிகமாக இருக்கும், எனக்கு கணக்கு சரியா தெரியல. ஆனால் எல்லாமே இழந்தாச்சு. ஏமாத்தினது போனது வந்தது எல்லாம் இழந்தாச்சு. அந்த பிச்சைக்காரங்கிற அந்த கடைசி வாழ்க்கை, அதுதான் அந்த வாழ்க்கையில தான், அதுல தான் இங்கே நம்ம வந்தோம். ஆனால் உறுதியாக அவர் மீது நம்பிக்கை வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவரை மட்டும் நம்புவதற்கு உதவி செய்தார். யாரு கையிலிருந்தும் எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்கவில்லை, யாரு கையிலிருந்தும் எந்த பணத்தையும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். பல மாதங்கள் பட்டினி வாழ்க்கை, பல மாதங்கள் பச்சை தண்ணீர், பல மாதங்கள் நீராகாரம், அடுத்த விட்டு நீராகாரம், இதுதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டு வந்தது. பல வருடங்கள் ஆனது. ஆனால்
அவரை விட்டு எங்கும் பிரிந்து போகக்கூடாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளத்திலே அவர் எனக்கு வைத்திருந்தார். அதுதான் உண்மை. நான் வச்சங்கிறது அடுத்த கட்டம். அவரை நான் நம்பும்படி ஒரு கிருபை எனக்கு தந்திருந்தார். நீங்க உறுதியா நம்புறீங்கன்னா அது ஒரு உன்னதமான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு அர்த்தம். உன்னதமான கிருபை தந்திருக்கான்னு அர்த்தம். சாவே வரட்டும், செத்தாலும் சரி பார்த்து. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. மரணம் வந்துருமா? பயப்படாதீங்க, மரணம் வராது. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு மரணம் வராது. உங்க சரீரம் இன்னைக்கு புதுப்பிக்கப்படும், உங்க சரீரம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படும். ஒரு புது நம்பிக்கை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு மாற்று வழியை தேவன் திறக்க போகிறார். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். அவர் திறக்கிற வழியை ஒருவனால் அடைக்கவே முடியாது. ஏதோ ஒரு புது வழியை இந்த 12வது மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உன்னதமான செழிப்பை தேவன் நமக்கு தரப்போகிறார். அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என்னை நம்பு, என் மேல நம்பிக்கை வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 26வது அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 26:3-4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அதுதான் வேணும். உறவுகளை அல்ல, உறவு வேண்டாம்னு சொல்லல, மனுஷனை மதிக்க வேண்டாம்னு சொல்லல, மனுஷனை கனம் பண்ண வேண்டாம்னு பைபிள் சொல்லல. எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்க, எல்லா ஜாதிக்காரர்களையும் கனம் பண்ணுங்க, யாரையும் கனவீனம் பண்ணாதீங்க. நீங்களும் நானும் கனவீனம் பண்ண ஒரே நபர் பிசாசு மாத்திரமே. அல்லேலூயா. அசுத்தாவிகளை மாத்திரம் தான் நம்ம கனவீனம் பண்ணணும், மற்ற எந்த மனுஷனையும் நம்ம கனவீனம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமா இருக்கும், சில மாதங்களா இருக்கலாம், சில வாரங்களாக இருக்கலாம், அல்லது என்னை போல நபர்களுக்கு சில வருடங்களாக இருக்கலாம். அது ஊழியத்துக்கு வந்தாதான் வருட கணக்கலாம், ஊழியத்துக்கு வந்தாதான் மாதங்கள்லாம். ஆனா விசுவாசிகளாக உங்களுக்கு மாதங்களும் கிடையாது, வருடங்களும் கிடையாது, சில வாரங்களுக்குள்ளாகவே அந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். எனக்கு இது வேணும், அப்படி வார்த்தை சொல்லுது, நம்புறவனுக்கு இது நடக்கணும் எழுதியிருக்கு, நான் நம்புறேன். நீரூற்றண்டையில் நாட்டப்பட்டது மரத்தை போல இருப்பான்னு சொல்லியிருக்கு. என் வாழ்க்கையில செழிப்பு இல்லை, என் வாழ்க்கை கருகி போயிருக்கு, இலை உதிர போயிருந்திருக்கு, பட்ட மரத்தை போல இருக்கிறேன். ஆனா நதி ஓரத்துல, தண்ணீர் ஓரத்துல நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் என் வாழ்க்கை அப்படி இல்லை, அதற்கு மாறாக இருக்கு. உம்முடைய வசனம் இப்படி சொல்லுது, உம்மை மட்டுமே நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ தேவ மனிதர்களை உலகத்து மனிதர்கள் மிரட்டி இருக்கிறாங்க, வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணிடும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணணும் சொல்லி. ஆனா தேவ மனிதர்களுக்கு கர்த்தரை தவிர எந்த அடைக்கலமும் கிடையாது, எந்த அடைக்கலமும் கிடையாது. அவங்கள இரவு பகல்லாம் தூங்காம தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. இப்படி அவர்கள் ஜெபித்த ஜெபம், எந்த மனிதர்கள்லாம் வெட்டுவேன் குத்துவேன் சொன்னார்களோ அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு செத்தார்களை தவிர தேவ மனிதர்கள் சாகவில்லை. கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இங்க வந்து மிரட்டிட்டு போனார். வடபாதி மாநிலத்தில் குறிப்பிட்ட இடத்துல அந்த பிஎல்ஏ பஸ்ஸுக்கு தானே நீ வருவ, 6:30 பஸ்ஸுக்கு வருவில்ல, தஞ்சாவூர் போவேன், ஏசுநாதர் கோயிலுக்கு போக, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து லாக் பண்ணுறாங்க. நான் அவங்கள கல்லூரி தரேன் ஏமாத்தி விட்டேன். இப்போ கொடுக்க ஆசைப்பட்ட பணம் கிடையாது, எனக்கு சாப்பாடே கிடையாது, நான் எங்கே திரும்ப கொடுக்க, நம்மளால முடியாது. இப்போ வாழ ஆசைப்படுறேன், ஆனால் எதிராளி என்னை சாகடிக்க ஆசைப்படுறாங்க. நான் வாழ்வதற்கான வழியும் கிடையாது. உதவி செய்ய யாரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. என்னை வந்து 2 பேர் சேர்ந்து மிரட்டிட்டு போகிறாங்க. நீ வா, உன்னை அங்கே வச்சு நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ அந்த பஸ்ஸை விட்டு நான் இங்கே திருவாரூர் போயெல்லாம் போக முடியாது. இந்த மன்னார்குடி சைடை விட திருவாரூரில் எனக்கு அதிகமான எதிர்ப்பு. இப்போ நான் வாழ ஆசைப்படுறேன், என்கிட்ட ஏமாந்தவங்களை என்னை கொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க, என்னை பிடிக்க ஆசைப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தப்பிக்க வழியே கிடையாது. இரவு பகலாக எனக்கு தூக்கம் இல்லை, கதறேன், அழுவுறேன், புலம்புறேன், ஆண்டவரே காப்பாற்றுன்னு சொல்லி. எந்த வடபாதி மாநிலத்தில் குறிப்பிட்ட அந்த பஸ் ஸ்டாண்டை சொல்லி, அந்த பர்டிகுலர் பிளேஸை சொல்லி இங்கே வெட்டுன்னு சொன்னாங்களோ, இந்த 2 பேர் சேர்ந்து வந்து என்னை மிரட்டிட்டு போனாங்கல்ல, அந்த 2 பேரில் ஒரு ஆள் ஒருத்தனை வெட்டி விட்டான். கர்த்தர் மாற்றி விட்டார். கர்த்தர் இங்கு வர வேண்டிய யுத்தத்தை வேறு வழியாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் போகிறேன், தஞ்சாவூரில் போய் அந்த நபருக்கு ஜெபம் பண்ண போகிறேன். எந்த தைரியத்தோடு வந்து என்னை வெட்டுவோன்னு சொன்னார் ஒரு ஆளோட, அந்த கூட வந்தால் வெட்டி விட்டான். போய் ஜெபம் பண்ணுறேன். அவர் என்னை பார்த்தோன்னே அப்படியே அழுகுறாரு. என்னதானே அவர் வெட்டுன்னு சொன்னார்,
இப்போ அவர் வெட்டுப்பட்டு கிடக்குறா, நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்படியே கண்களை தண்ணீர் ஊற்றுது. படுக்கையில் இருக்கார் மெடிக்கல் காலேஜில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள அந்த குந்தவிநாச்சியார் அந்த மருத்துவமனையில். அப்போ நான் தள்ள கழிச்சு ஜெபம் பண்ணுறேன், கண்ணை மூடி உருக்கமாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த புண்ணெல்லாம் ஆறி போகணும், அவர் சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு திறக்கிறேன், அவரோட கண்களிலிருந்து தண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுது. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் வெட்டுப்பட வேண்டியது நாம் அல்ல, வெட்டுப்பட வேண்டியது நாம் அல்ல. எத்தனை எதிராளிகள் உங்களை சூழ்ச்சியை உண்டாக்கினாலும் அந்த சூழ்ச்சி அவர்கள் தலைமேல் திரும்புமே தவிர ஜெபிக்கிற உங்கள் மேல் திரும்பவே திரும்பாது, ஒரு நாளும் திரும்பாது. தேவன் ஜீவன் உள்ளவர், இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். செத்து போன தெய்வத்தை வணங்கவில்லை, உயிரோடு மரித்து உயிரோடு எழுந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்ப வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். 21 பஸ் வர லேட் ஆச்சு. பக்கத்து வீட்டு பையன் என் நண்பர் ராமகிருஷ்ணன் சொல்லி அவர் நானும் மேட்சிங் ஷோ பார்த்துட்டு வெளியில் வர்றோம். அப்போ தான் அந்த மேம்பாலம் கட்டி திறக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க அந்த மேம்பாலத்தில் வர்றாங்க. இப்போ ராயல் பார்க்கு மேலே அந்த மேம்பாலம் இருக்குல்ல, அந்த மேம்பாலத்தில் நான் அப்படியே ஓரமாக நடந்து வந்துட்டு இருக்கிறேன். என்னடா ஏமாந்த ஒரு ஆள் என்னை பார்த்துனா எனக்கு தெரியல, வந்து ஒரு ஆட்டோட வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. அந்த மேம்பாலத்தில் வண்டி ஏறுது. நான் கீழே ஒரு ராயல் பார்க்கெலாம் தாண்டிட்டேன். ராயல் பார்க்கெலாம் கிடையாது, அதெல்லாம் காடு காடு. அப்படி நடந்த வயல், அந்த பக்கம் வயல் இந்த பக்கம் வயல். நான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆட்டோவில் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஆட்டோவில் உட்காந்துருக்கிறேன். ஆட்டோவிலேருந்து ஜம்ப் பண்ணி மேம்பாலத்தை குதிச்சு கீழே வந்துட்டேன். யாரும் உதவி இல்லை, ஒரு உதவி இல்லை. என்னை ரொம்ப தூரம் தரத்துனாங்க. வந்து ஒரு வீட்டில் போய் அடைக்கலமாக நுழைஞ்சிட்டேன். அங்கே இருந்து என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, திருவாரூர் என்னால் போகவே முடியாது, திருவாரூருக்கு என்னால் போகவே முடியாது. இன்னைக்கு திருவாரூரில் சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு தேவன் வழியை திறந்திருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதனுக்கு புது வழி திறக்கும், புது வழி திறக்கும். நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் நமக்காக ஒரு புதிய பாதையை திறப்பார். என்ன கடத்தி கொண்டு போயிட்டாங்க. என் கூட வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு, நான் அவங்க தப்பிச்சு வந்துட்டேன். அவரை கொண்டு போய் 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவர் சொல்லி சினிமா பார்க்க கூப்பிட்டாரு, நான் வந்தேன். அவர் சொல்லியிருக்கிறார், அவங்க மோசமான கோர்ஸில் இருக்காருங்க, அவர்கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னு என்ன பெரிய கொலகாரனா மாற்றி விட்டாருங்க. அப்படியா? நான் அப்படியே அந்த கீழே படுக்க வந்து அங்கே ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சிட்டேன். அவங்க என்ன ஜாதியோ அதே ஜாதியை நானும் சொல்லிவிட்டேன். பொய் தான் சொன்னேன். சோத்திரம், அல்லேலூயா. அவனை என்ன ஜாதியோ அதே ஜாதி நானும் சொன்னேன். என்ன இப்படி ஜாதி இதில் வெட்ட வர்றாங்கன்னு சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். படு தம்பி உள்ள பாப்பறேன், எவன் வர்றான்னு பார்க்க முடியுனாங்க. அப்பா சோத்திரம், அல்லேலூயா. இப்படி தப்பிச்சு கடைசி 28 பஸ்ல வந்து நான் இறங்கி இங்கே வந்துட்டேன். இவர் தப்பு பொழைச்சுன்னு இவர் வந்தார். செங்குட்டோ எங்கே போய் எப்படி வந்த நீ என்ன பண்ண, நீ எது பண்ண அப்படின்னாரு. இப்படி அங்கே போக முடியாது. அதுக்கு சொல்ல வரேன், நீ திருவாரூரில் எல்லா வீதிகளிலும் தைரியமாக போகக்கூடிய ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவன் பாக்கியவான். ஆமென். அவரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனையே தன் நம்பிக்கையாக உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீரோரமை நடப்பட்ட மரத்தை போல் செழிப்பான். அவன் இலைகள் பசுமையா இருக்கும் வாழ்க்கை. அது மங்காது ஐயா, மங்காது. அது வாடி போகாது, வதங்கி போகாது. அது ஒரு உன்னதமான செழிப்பாக இருக்கும். உங்க அறிவெல்லாம் திறமையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேல் இன்னைக்கு வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தாவே சோத்திரம். ஆமென். அவ்வளவு பெரிய கொடூரமான பாவத்தில் கடந்த நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது என்னை உயிரோடு இம்மட்டும் வாழ வைத்திருக்கிறாரு. உங்களை வாழ வைக்க மாட்டாரா? நிச்சயமா வாழ வைப்பார், நிச்சயமா வாழ வைப்பார். ஆமென். நிச்சயமா வாழ வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பணும். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே.
சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் தானே. சமூகம் சந்தோஷமா கரங்களை தட்டி ஒரு அல்லையே சொல்லுங்க. சந்தோஷமா கரங்களை தட்டி அல்லையே சொல்லுங்க. நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிடவே மாட்டார். காட்டி கொடுக்கிற தெய்வம் அல்ல இவர், கைவிடுகிற தெய்வம் அல்ல இவர், கை கொடுக்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவர் மேல பூரணமா இருக்கும். அங்க பாதி இங்க பாதி நம்ம திறமை எதையுமே நம்பாதீங்க. இந்த உலகத்துல எந்த சொல் நம்பாதீங்க. வேதத்தை நம்புங்க, அதை கொடுத்தவரை நம்புங்க. ஆமென். இதை நம்புங்க, இதை நம்புங்க. இதை தந்தாரே நமக்கு ஒருவர், அவரை நம்புங்க. இது ரெண்டும் தான் இந்த உலகத்துல நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடியது. வேற எங்க போனாலும் ஏமாத்திடுவாங்க, எங்க போனாலும் ஏமாத்திடுவாங்க. எத்தனையோ வாக்குறுதி வாங்க கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறோம். இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சீக்கியனா இருக்கட்டும், சமணனா இருக்கட்டும், ஆரியனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், எத்தனையோ வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு தூக்கி தூரமா எழிஞ்சிட்டு கோத்துல போய் நிக்கிறாங்களே. நம்பிக்கை என்னாச்சு? அவன் நம்பின நம்பிக்கை என்னாச்சு? எல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. காலகாலத்தோட மாறி போகும். எந்த காலத்திலையும் மாறாதவர் இயேசு ஒருவர் மாத்திரமே, அவருடைய வார்த்தை மாத்திரமே. ஆமென். எல்லாம் மாறிடுவாங்க ஐயா, எல்லாம் மாறிடுவாங்க. கூட வர்றம்பாங்க, அவங்க தான் குழி வெட்டுவாங்க. நான் இருக்கிறம்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு விஷத்தை ஊட்டுவாங்க, விஷத்தை கொடுப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க, இயேசு ஒருவரையே நம்பிக்கை. என் நம்பிக்கை நீர் தான் ஐயா, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீர் தானப்பா, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீர் மட்டும்தான் ஐயா, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீர் மட்டும்தான். இந்த பூமியில எல்லாம் இழந்திருக்கிறேன், ஆனால் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இன்னும் இழக்கவில்லை அப்பா. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. கர்த்தரை சமன் காத்துக்கொள்வீர், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, அவர் நித்திய கன்மலை. அல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாத தேவன். ஆமென். அவரை மட்டும் நம்புங்க, அவர் மீது நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ சாட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை அற்புதமான சாட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய சாட்சிகளை பார்க்க போகிறோம். இந்த 12வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை பேர் உறுதியா நம்ப போகிறீர்களோ உங்க வாழ்க்கையில் பெரிய மாறுதல் வரப்போகிறது, ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது, புதிய பாதை ஒன்று திறக்க போகிறது, ஒரு புதிய வழி திறக்க போகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஒரு புதிய சுகம் உங்கள் சிரசு மேல் இறங்கி வரப்போகிறது. பழுதுபட்ட உறுப்புகள் அது புதிதாய் மாறப்போகிறது, வீணாய் போன உறுப்புகள் அது மறுபடியும் செயல்பட போகிறது. மருந்தினால் அல்ல, மாத்திரையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால். அவர் மாறாதவர், நித்திய கன்மலை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பிக்கை அவர் மேல வைங்க. பணத்து மேல வைக்காதீங்க, பதவி மேல வைக்காதீங்க, எந்த ஜாதியின் மேல வைக்காதீங்க, எந்த மதத்தின் மேல வைக்காதீங்க, எந்த மனுஷன் மேல வைக்காதீங்க, யார் மேல வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் மேல் மாத்திரம் உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் அடுத்ததாக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் 10வது வசனம் வரை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக
எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. கவனிங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. அடுத்து மரணம் தான். போ, இனி பிழைக்க முடியாது, செத்து போயிடலாமா, ஆமா வாழ்க்கை அவ்வளவுதான், போ, இனி முடியாது, இனி யாராலையும் முடியாது. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது இந்த வசனத்தை அவர் எழுதி வருகிறார். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின. இனி நம்மளால் தாங்க முடியாது, அவ்வளவுதான், போ, மரணம் தான், கடைசியாக மரணம் தான். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க சரீர பலவீனம் உங்களுக்கு மரணம் வரும்னு சொல்லி உங்க இருதயம் தீர்மானித்து கொண்டிருக்கிறதோ, உங்க இருதயம் பயந்து கொண்டிருக்கிறதோ, உங்களுக்காக கர்த்தர் என்னை பேச வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். நீங்க பயந்து போயிருக்கிறீங்க, இந்த ஏதாவது பண்ணிடுமோ, இந்த நோய் ஏதாவது பண்ணிடுமோ, அடுத்த பிசாசு ஏதாவது பண்ணிடுமோ, இந்த செய்வன் ஏதாவது பண்ணிடுமோ, இந்த மனிதர்கள் ஏதாவது பண்ணிடுவார்களோ. இயேசு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் உங்களுக்கு. இயேசு மாற்றி ஏதோ ஒன்று செய்ய போகிறார். பயந்து நடுங்கி வந்திருக்கிற பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின உபத்திரவத்தோடு யார் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்கள் மேல் தேவ பிரசனம் இறங்க போகிறது. தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. தேவனுடைய அபிஷேகம் இறங்க போகிறது. அது கட்டுகளை அறுக்க போகிறது, தடைகளை உடைக்க போகிறது, நோய் கிருமிகளை அழிக்க போகிறது. புதிய ஒரு புது பலத்தை அது உங்களுக்கு தரப்போகிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க பலத்தை நம்பாதீங்க, தேவ பலத்தை நம்புங்க. உங்க அறிவை நம்பாதீங்க, தேவ ஞானத்தை நம்புங்க. உங்க வார்த்தை உங்க படிப்பை நம்பாதீங்க, வேத வசனத்தை நம்புங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. வாசிக்கலாம். பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தங்களுக்கு உண்டாயிற்று. கவனிக்கலாம். இந்த ஆராதனை முடிந்து நான் வீட்டுக்கு போக போறோம். நான் போய் என்ன செய்ய போறேன்னு தெரியல, திக்கு திசை தெரியல, என்ன நடக்கவும் தெரியல. இந்த வருடம் 11 மாதம் முடிஞ்சு 12வது மாதத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனா ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரை எனக்கு பெரிய மாற்றம் வந்ததா தெரியல. ஆனா ஏதோ நடக்க போகுது. சரிப்போ, இருக்கிறதையும் வாழ்ந்துட்டு போ, மரணமே வந்தாலும் பரவாயில்ல போ. யாரு பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க போறார். நீங்கள் இன்றைக்கு வீட்டிற்கு போக போகிறீர்கள். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. தேவன் இதை செய்ய போகிறார். தேவன் இதை செய்ய போகிறார். பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பலத்தை விட இனி தாங்க முடியாது. 50 கிலோ வெயிட்டு தூக்குற மேல 200 கிலோ தூக்கி வச்சா முடியுமா? அவன் நசுங்கிடுவான், கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி ஒரு பாரம். இனி நம்ம இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியுமா? அந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இந்த கேள்விக்கு தான் கர்த்தர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வாழுவீர்கள், ஆசீர்வாதமாக வாழுவீர்கள். நம்பிக்கை வைக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் வாழ வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க வேணாலும் போய் குறி கேளுங்க, எங்க வேணாலும் போய் கைரக பாருங்க, எந்த ஜோசியட்டாலும் போங்க. நீங்க அவன் இன்னைக்குள்ள நிலைமை சொல்லுவான், இந்த வருஷம் முடியறதுல நீ போய் சேர்ந்துருவா. நான் கர்த்தருடைய வசனத்தை பிடிச்ச தேவனுடைய மனுஷன் சொல்றேன், நீங்க இன்னும் பல ஆண்டுகள் பூமியில வாழ்வீர்கள். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், இந்த வேத வசனத்தின்படி நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால இன்னும் பல ஆண்டுகள் செழிப்பாய் வாழுவீர்கள். கர்த்தருக்கு இது எல்லாவற்றையும் அவமாக்கி போடும். ஆமென். வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை இன்று ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் உங்களை அவர் தப்புவிக்க போகிறார். உங்களை அவர் விடுவிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. விடுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லி வர்றாரு, எங்களை தப்புவித்தார். மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், அதிலிருந்து எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் தரியு ராஜா சொன்னாரு தானியேலுக்கு. அவனை எப்படிலாம் காப்பாற்ற முயற்சி பண்ணி பார்க்கிறேன், முடியல. ஒரு காரியம் தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், தயவு செய்து அவரை நம்புங்க. இயேசு மட்டும் நம்புங்க.
அவருடைய வசனத்தை மட்டும் நம்புங்க. வேற எந்த சூழ்நிலை நம்பாதீங்க. ஸ்கேன் பண்ணிருக்கலாம், MRI ஸ்கேன் பண்ணிருக்கலாம், பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், 1000 டெஸ்ட் பண்ணிருக்கலாம். சட்டம், மனுஷன், உறவு எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்றேன். ஒரே உறுதியா நம்பிருங்க, ஒரே உறுதியா இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த பையன் ஸ்கூல் போனான், +1 +2, அதுக்குள்ள வேற மாவட்டத்தில், தமிழ்நாட்டுக்குள்ள போய் சில பேரோட சேர்ந்து திருடிட்டான். போலீஸில் பிடிச்சிட்டாங்க, FIR போட்டாங்க. படிச்சுட்டு இருக்கவன். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுறாங்க. ஐயா, இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஐயா, என் குடும்பமே கலங்கி போய் நிற்குது ஐயா, FIR போட்டாங்க ஐயா, அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல, வேறு யாருமே இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிந்த நபர்கள் எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஏதோ ஒரு வழி செய்வார். ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆதாரபூர்வமாக மாட்டிட்டானுங்க 4-5 பேர். அப்போ இவங்க அடுத்து போய் வக்கீல பிடிக்கிறாங்க. நேற்று அவங்க சொன்னாங்க, ஐயா ஆதாரபூர்வமாக இப்படி மாட்டிட்டாங்க ஐயா, அடுத்தவனை மைனர் செயலுக்கு எங்கே தான் கொண்டு போன எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஐயா, என்னமோ நாங்கள் சாப்பிடவே இல்லையா, கொண்டு போனது இருந்து உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் ஏதாவது ஒரு வழியை செய்யணும்னு சொல்லி நேற்று கால் பண்ணாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த நீதிபதி சொன்னாராம், நான் உன்னை வார்ன் பண்ணி விடுறேன், இனி நீ திருடக்கூடாது போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? என்ன ஆமையா, நீ 2 வீலர்ல எங்கேயும் சுத்தக்கூடாது, எங்க சுத்தம் அவனை பிடிச்சிருவேன். நீதிபதி சொல்றாரா? அங்கங்க நிக்க கூடாது, ஸ்கூல் போகணும் வீட்டுக்கு போயிடணும், ஸ்கூல் போகணும் வீட்டுக்கு போகணும், அந்த நபரோட நீ சேரக்கூடாது, அவனை வான் பண்ணி விடுறேன், நீ போ அப்படின்ட்டாரா. நல்ல கரங்களை திட்டு ஆண்டவரை மையப்படுத்துங்க. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். நமக்கு MLA தெரியாது, MP தெரியாது, அமைச்சர் கிடையாது, நம்ம குடும்பத்தில் யாரும் பெரிய ஆட்கள், ஒரு பெரியவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. இயேசு, அவரை விட பெரியவர்கள் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம் நம்புகிறேன், வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் எழுதியா உள்ளமெல்லாம் எழுதியா வசனம் நம்புவதா. ஆசைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே சமூகம் நம்புகிறேன், சொல்லுங்க சந்தோஷமா, உண்மைத்தான் யார் நம்புறேன்னு சொல்லுங்க. மயதயத்தில் கையை வச்சு, எனக்கு வேற யாரும் இல்லப்பா, ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, ஒரு இக்கட்டில் வந்திருக்கிறேன், ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறேன், சரீர பலவீனத்தில் வந்திருக்கிறேன், பல மாதங்களாக நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன், எத்தனையோ மருந்து மாத்திரை நான் எடுத்துட்டேன் ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவரை நான் பார்த்துட்டேன் ஐயா, இன்றைக்கு உடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், உடைய வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. வாயை திறந்து கேட்கலாமா? கண்ணீரோடு கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உம்மை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற உம்மை தவிர யாரும் இல்லை, என்னை பாதுகாக்க உம்மை தவிர யாரும் இல்லை. இயேசுவே,
நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. வாயை திறந்து அறிக்கையிடுங்க, உம்மை தவிர வேற அடைக்கலம் இல்லை. என்னை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க ஐயா, என்னை ஆசீர்வதியா, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய உம்மை தவிர யாரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் உம்மை தவிர யாரும் இல்லை. என்னை உயர்த்துவதற்கு பாதுகாப்பதற்கு உம்மை தவிர யாரும் இல்லை. அப்பா, என் தகப்பனே, சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்திய இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிறையா. நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். நான் யாரையா தேடி போவேன்? வேற யாரும் இல்லையே. இந்த நோயில இருந்து, இந்த பேயில இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்தது, இந்த வேதனை இருந்து என்னை மீட்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையப்பா. நான் யாரை தேடி போவேன்? சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுடைய இயலாமையை சொல்லுங்க, உங்களுடைய வேதனையை சொல்லுங்க. நான் யாரை தேடி போவேன்? எனக்கு விடுதலை உம்மிடத்தில் தானே இருக்கிறது, எனக்கு விடுதலை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஆண்டவரே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. எத்தனை பேர் தாய் இல்லாம வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் தகப்பன் இல்லாம வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் 2 பேரை இழந்து வந்திருக்கிறீங்க. ஐயா, எனக்கு தாய் இல்ல, எனக்கு தகப்பன் இல்ல, எல்லாம் நீர்தான் ஐயா, எனக்கு எல்லாம் நீர்தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீர்தான். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, எங்களை காப்பாற்று ஐயா. ஆமென், ஆமென். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரு ஆண்டவர். ஒவ்வொரு முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை பாரு. இவர்கள் யாரை தேடி போவார்கள்? திக்கு திசை தெரியாமல் வந்திருக்கிறார்கள் அப்பா. நீரே கதினை நம்பி வந்திருக்கிறாங்க ஐயா. இவர்களை காப்பாற்றும் இயேசுவே, உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள், வியாதி ஒரு பக்கம், மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம், பிசாசு ஒரு பக்கம். ஐயோ, விடுதலை தாரு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு பலத்திற்கு மிஞ்சின பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவிக்கிறார், அவர் இன்னமும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை தப்புவித்த தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். உட்கார். அடுத்த 10வது வசனத்தை வாசிப்போம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். கவனிங்க, இந்த வாரத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்றால், விடுதலை கிடைக்காது, இதோட இப்படியே இந்த கஷ்டத்தோட வாழ்ந்துட்டே போக வேண்டியதான், இது ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் உள்ளத்தில் நினைத்தீர்களோ, இல்ல, என்னால உங்களை விடுதலை ஆக்க முடியும் என்பதை நிரூபிக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு என்னால விடுதலை கொடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை உண்டாக்குவதற்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரால முடியும். ஆமென். அது எந்த உச்சகட்டம் போனாலும் கவலைப்படாதீங்க. நோய் பெருசல்ல, இயேசு பெரியவர். வறுமை பெருசல்ல, இயேசு பெரியவர். உங்களுக்கு கடன் பெருசல்ல, இயேசு பெரியவர். செய்வன பெருசல்ல, இயேசு பெரியவர். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிற நெருக்கம் பெரிதல்ல, இயேசு பெரியவர். அந்த பெரிய தேவன் நம்முடைய இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார், நம்முடைய இருதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவார்னு கனவு கூட காணாதீங்க. நாம் அவரை கைவிட்டாதான் அவர் கைவிட மாட்டார். நம்பி வந்தவங்களை கைவிட்டு அவருக்கு பழக்கமே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தோற்று போன மனிதர்கள் எல்லாம் வெற்றி அடைய செய்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். பேராசைக்காரன், பெருநெஞ்சன் பைபிள் எழுதிய பேராசைக்காரன், வழக்கை கொழுவுகிறான் என்றால் உருவாக்குகிறான்.
பேராசைக்காரன் வழக்கை பிரச்சனையை உருவாக்குகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பான் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் நிறைவடைவான். நிறைவடைவான். நிறைவில்லை இல்ல, உங்களுக்கு நிறைவில்லை இல்ல, நிம்மதி இல்லை இல்ல, ஒரு நிறைவான சமாதானம் இல்லை இல்ல. ஆண்டவர் உங்களை அழைத்து வந்த நோக்கம் நிறைவு அடைய செய்வதற்காக. அல்லேலூயா. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக வாசிக்கலாம். 5வதாக ஏசாயா 57:11-13 வரை. ஏசாயா 57. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். யாருக்கு? எனக்கு பயப்படுற, யாருக்கு பயப்படுற அப்படிங்கிற? நீ யாருக்கு பயப்படுற? நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா? மௌனமா இருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். எனக்கு பயப்படாது இருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். நீதியும் கிரியைகளை நான் வெளிப்படுத்துவேன். அவைகள் உனக்கு உதவாது. ஒண்ணும் உதவாது. ஒரு உலகம், நீதி, நியாயம், அவங்க இவங்க எல்லாம் போனது நான் கிரியையில வெளிப்படுத்துவேன். ஒண்ணுமே உனக்கு உதவாதுப்பா. உனக்கு உதவக்கூடியது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவாகிய நான் மட்டும்தான். அல்லேலூயா. தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் நான் மட்டும்தான் உனக்கு உதவக்கூடிய ஆள். வேற யாரும் உதவ மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதவாது. நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். உன் கணங்கள், அந்த கணங்கள்ங்கிற வார்த்தைக்கு நீ சேர்த்து வைத்திருக்கும் சிலைகள், ஐடியல்ஸ், நீ சேர்த்து வைத்திருக்கிற சிலைகள், சிலைகள், உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து, காற்று அவைகள் எல்லாம் பறக்கடித்து, மாயை அவைகளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து. அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இன்றைய நிலையை வச்சு ஆண்டவர் எடை போடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை வச்சு அவர் இவ்வளவுதான் அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வீடே இல்லாம இருக்கலாம், நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், புறம்போக்குல குடி இருக்கலாம், ஒரு குழி நிலம் சொந்த நிலம் இல்லாம இருக்கலாம், ஒரு ஒழுங்கான சைக்கிள் இல்லாம இருக்கலாம். கவனிங்க, கடன்காரன் கடன்காரன் கடன்காரன், ஒன்றுக்கும் உதவாத குடும்பம், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றேன், இந்த தேசத்தை சுதந்தரிக்க பிறந்தவர்கள் நீங்கள். இந்த தேசத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள், நிலத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறீர்கள், தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். அதற்காக நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ நம்பு. என்னை நம்புகிறவனோ பிச்சைக்காரனாக இருக்க மாட்டான். தேசத்தை சுதந்தரிப்பான், தேசத்தை ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன கஷ்டம் நீ இருக்கிற இடத்துல, அதனால ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவுதான் இல்ல இல்ல இல்ல. நீ எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட போகிறாரு, விடுதலை கொடுக்க போகிறாரு, அற்புதம் செய்ய போகிறாரு, அதிசயம் நடக்க போகுது, ஆச்சரியமான காரியம் நடக்க போகுது, அறிவு கெட்டாத காரியம் நடக்க போகுது. என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்தரிப்பான், அவன் அதை பெற்றுக்கொள்வான். கர்த்தரை நம்புகிறவன் பிச்சைக்காரன் இல்லையா, அவனை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சு அழகு பார்ப்பார், உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பாரியா. உயர்த்திக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கையில தளர்ந்து போகாதீங்க. எத்தனை உபவாசங்கள், எத்தனை இரவு ஜெபங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை கண்ணீர், ஒன்று வீண் போகவே போகாது. தேவன் உங்களை சுதந்தரிக்க வைக்க போகிறார், ஏதோ ஒன்றை சுதந்தரிக்க வைக்க போகிறார், நன்மைகளை சுதந்தரிக்க வைக்க போகிறார். அதற்காக அவர் சொல்லுகிறார், என்னை நம்பு மகனே, என்னை நம்பு. ஹல்லேலூயா. என் மேல நம்பிக்கை வை, என்ன நம்பு, வேற யாரையும் நம்பாத. இந்த உலகம் மாய்மாலமான உலகம், இந்த உலகம் பழி வாங்குகிற உலகம், இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம், இந்த உலகம் அழிவை உண்டாக்குகிற உலகம். அந்த அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சொல்றாரு பாருங்க, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், நீ என்னை நினையாமலும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்துல வார்த்தை இருக்கான்னு பார்க்கிறாரு, இருதயத்துல நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கிறாரு, இருதயத்துல பரிசுத்தாவிக்கு பயப்படுற பயம் இருக்கான்னு பார்க்கிறாரு, இருதயத்துல நடுக்க இருக்கான்னு பார்க்கிறாரு, இருதயத்துல அவர் இருக்கிறான்னு பார்க்கிறாரு. அநேக இருதயத்துல அவர் இல்ல, வேறு ஏதோ இருக்கு. யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், நீ என்னை நினையாமலும்
உன் மனதிலே என்னை வைக்காமலும் போகிறாய். வெகுகாலம் நானும் மௌனமாக இருந்தேன். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு எத்தனையோ வீடுகளில் பெண்கள் போராடிட்டு கிடக்குறாங்க. குடிக்காதையா, 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 எத்தனை கான்சு போடாத, தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, ஐயோ அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எத்தனையோ சகோதரிகள் இந்த தாய்மன் நம்முடைய சபையில புருஷனுக்கு முன்பாக அடிவதை வாங்கி அதை வேண்டாம் என்று சொன்னதற்காக அப்படிப்பட்ட புண்ணியவதிகள் நம்முடைய சபையில பங்கு பெற்றிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஒரு நாள் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை உறுதியாக இருக்குமே. நான் வேற எதையும் நம்பலப்பா, உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன். நான் சொல்லிடுவேன், சில ஐடியா கொடுத்துருவேன். இந்த வக்கீலை பார்க்கலாம், இந்த போலீஸை பார்க்கலாம், நமக்கு எல்லாம் வேண்டியவங்களாம் இருக்கிறாங்க, சொல்லி விடுறேன். இல்லை பிரதர், கர்த்தர் செய்யட்டும் பிரதர், அவர் செய்யட்டும், அவர் செய்யட்டும். ஹல்லேலூயா, அவரே செய்யட்டும் பிரதர், வேண்டாம். நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லது. அந்த பதில் பயங்கரமான பதிலாக இருக்கும். வந்திருக்கிற சகோதரர்களே, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய தாயோ, உங்களுடைய உடன்பிறப்புகளோ, உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் வேண்டான்னு சொல்கிறாங்களா, அந்த காரியத்தை விட்டுருங்க. அது உங்கள் சரீரத்துக்கு கேடு வரும். ரத்த ஓட்டம் இருக்கிறது வரையும் ஒன்றும் தெரியாது. குறிப்பிட்ட நாள் வரும். அந்த நாள் அது வேதனைக்குரிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் அவங்கள வேதனைப்படுத்துறீங்க. அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை அற்பமாக நினைக்கிறீங்க. நான் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நீங்கள் சிந்திக்கிற ஒரு நாள் வரும். அது யாருக்கும் பயன்படாது. அதான் சொல்கிறேன், உன் கிரியைகளை, உன் நீதியை நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு உதவாது. உன் கிரியைகளையும் நீ செய்த செயல்களை, நடந்த நடமாட்டங்களை, என்னென்ன எப்படியெல்லாம் நடந்தீர்களோ அதையெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அது உனக்கு உதவி செய்யாது, உதவி செய்யாது. ஒரு நாள் அது உதவாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் அவர் சொல்றார், நீ கூப்பிடும்போது உன் கணங்கள், நீ சேர்த்து வைத்திருக்க சிலைகள் அது உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகள்லாம் பறக்கடித்து. சபைக்கு வந்துட்டு விக்கிரக ஆராதனைக்கு போகாதீங்க. சபைக்கு வந்துட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதீங்க. சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஜோசியம் பார்க்காதீங்க. அதை விட சாபம் எதுவும் இல்லை. அதை விட கொடிதான சாபம் வேறு எதுவும் கிடையாது. உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொறுத்துருங்க. உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளைகளை பொறுத்துருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ண விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம். நம்ம சபையில் 30 வயது கடந்த பெண்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த வயதுக்கு பிறகு வந்த மாப்பிள்ளைகள்லாம் தங்கமான மாப்பிள்ளைகள். ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லி கைதட்டுங்க. ஹல்லேலூயா. தங்கமான மாப்பிள்ளைகள், தங்கமான மாப்பிள்ளை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நபர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்களுக்கு வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும், பெரிய வெற்றியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம படிச்சுட்டு நம்ம அவசரப்பட்டு, எல்லார் வீட்லையும் நடக்குது, எல்லாரும் வீடு கட்டி குடி போயிட்டாங்க. நானும் அவசரமா 10 காசு வட்டிக்கு வாங்கணும். தெருவில் தான் நிற்கணும். முன்னாடி குடி போகட்டும். நம்ம என்ன 1 வருஷம் கழிச்சு போவோம், இல்லை 6 மாதம் கழிச்சு போவோம், 2 வருஷம் கழிச்சு போவோம். உங்களை யார் 10 பைசா வட்டிக்கு உங்களை வாங்க சொல்றது? வருமானம் இருக்கா? யாரோ ஒன்று செய்யற நம்ம செய்ய முடியுமா? உங்களுக்கு கர்த்தர் ஏதோ அற்புதமாக ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வட்டியே இல்லாமல் ஒரு உதவி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்கள் கையை தேவன் பலப்படுத்துவார். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. கலங்காதீங்க, தைரியமா இருங்க. அந்த கடை எட்ஜிக்கு போயிடுவீங்க. விளிம்பு, வாழ்வா சாவா, அங்கே போயிடுவீங்க. நீங்கள் நினைப்பீங்க விழுந்துடுவோமோ. அவர் சொல்லுவார், நீ விழமாட்டாய், நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன், அந்த இடத்திலிருந்து உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. எவ்வளவு உயரத்திலிருந்து உங்களை தள்ளுவதற்கு முயற்சி பண்ணினார்களோ அந்த இடத்திலிருந்து உன்னை நான் உயர்த்துவேன், அந்த இடத்திலிருந்து உயர்த்துவேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் செய்கிறவர். அறிவு கேட்டார், அறிவு கேட்டார், அறிவுக்கு எட்டவே எட்டாது. எத்தனையோ குடும்பங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த இந்திராமா சாட்சியை பாதியில் நான் விட்டுட்டேன். அவங்க வீட்டு ஐயா சுகமான பிறகு இங்கே இருக்கிறாங்க. அந்த வீடு விற்பனை ஆகணும். மாடி வீடு, முத்துப்பேட்டையில் சிவன் கோவில் தெருவில், சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் உங்கள் வீடு. அந்த வீடு விற்கணும். விற்றாதான் கடன் அடைக்க முடியும். அப்படிதான் நம்ம. ஆமாம், சரி வீட்டை விற்கணும்னு சொல்லி நாங்களாம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் அங்கே போய் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு, வீட்டை விற்க விடாதும்மா,
கர்த்தர் வழி செய்வார். கர்த்தர் ஆனால் கடன் வீடை வித்தாதான் கடன் அடையும். டீ கடை பூட்டிட்டாங்க, நல்ல ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஹோட்டலில் டைமிங் தான், காலையில் ஒரு குறிப்பிட்ட டைம், ஈவினிங் குறிப்பிட்ட டைம் தான், 2 டைம் தான். அந்த கடையை பூட்டிட்டு தான் ஒவ்வொரு வாரமும் அந்த அருமையான தாயார் கர்த்தர் இந்த அங்கே இருந்து இங்கே ஆராதனைக்கு வருகிறார். முத்துப்பேட்டையில் 3 பஸ் ஏறி வர்றாங்க. இங்கே ஜெபம் வந்தாச்சு. இனிவரையும் வீடு விற்கல. எல்லா கடன்களையும் கர்த்தரே அடைத்தார். எல்லா கடன்களையும் கர்த்தரே அழைத்தார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் பார்த்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் பார்த்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் பார்த்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஐயா ஒருபோதும் கைவிட மாட்டேன். சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை இயேசு கைவிட மாட்டார் சொல்லுங்க. கைவிட மாட்டார்னு கரங்களை தட்டுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார். மருந்துகள் கைவிடலாம், மருத்துவர்களை கைவிடலாம், சட்டம் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், உயர் அதிகாரிகள் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், யார் வேணாலும் உங்களை இஷ்டத்திற்கு கைவிடலாம். கைவிடாத ஒரே ஒரு நபர் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். அவர்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளுவார். அவரை நம்புங்கள், அவர் மீது நம்பிக்கை வைங்க. வேற யார் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கொஞ்சம் கூட அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாதீங்க. இந்த நிமிஷம் வரையும் கஷ்டம் தான் உங்களுக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னும் நம்புங்க, இன்னும் நம்புங்க. ஹல்லேலூயா. நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, நான் இன்னும் நம்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நானும் தேசத்தை சுதந்திர பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாக பரிசுத்த அலையில் உடைமையை கொள்பவன். கர்த்தருக்கு காணியாட்சியான அந்த உடைமையை கொள்பவன். ஒண்ணுமே இல்லாத நபர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பேங்கிறார். ஆமென். அல்லேலூயா. பூமியை உரிமை சொத்தாய் பெறுவான் காணியாட்சிக்காரன். பூமியை உரிமை சொத்துனா ரிஜிஸ்டர் ஆபீஸில் போய் பத்திரம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பத்திரத்தோடு வருவீங்களாம். 5 குழி 10 குழி இல்லை, 5 ஏக்கர் 10 ஏக்கர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 ஏக்கர் 10 ஏக்கர். வீடு கட்டுறது 100 குழி நிலம் 1 மா கிடைக்கும். அதில் ஒரு வீட்டை கட்டிட்டு ஒரு தோட்டத்தை போடுவீங்க. அல்லேலூயா. நிறைய காய்கறியை போடுவீங்க. அதில் நாங்கள் இலவசமாக பறிச்சுட்டு வருவோம். அதுக்கு ஆமேன் தானே? உண்மையை கொடுப்பீங்களா? நீ காய்கறி கொடுக்கணும், எல்லாத்தையும் பூச்சடிச்சு விடும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10 குழி 20 குழிலாம் கேட்காதீங்க. பிச்சைக்காரத்தை நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரத்தை தெய்வம் இல்லை, பிச்சைக்காரனை கோடீஸ்வரனா மாற்றுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கிட்ட பெருசா கேளுங்க. முதலமைச்சர் வர்றாரு, உனக்கு என்னப்பா வேணுங்கிறாரு? டீ குடிக்க 10 ரூபா கொடுங்க. அட பிச்சைக்கார பயல, உனக்கு கேட்குறேன் நான் முதலமைச்சர்ரா. நீ ஒரு பியூன் வேலை கேட்டால் கூட பியூன் வேலை கொடுத்துருவேன். அட சண்டால பாவி. ஒரு கான்ட்ராக்டருக்கு ஏதாவது பணம் லோன் கேட்டால் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுன்னு கொடுத்துருவேன். ஒரு டீ குடிக்க பிச்சைக்கார பற்றி ஒன்று விட்டே போவாதாப்பா. அப்புறம் என் பிள்ளை ஒரு கிளரிக்கல் போஸ்டிங், ஒரு கிளர்க்கு போஸ்டிங் வந்தா போதும் கேட்குறீங்க. அவர் ராஜாதி ராஜா, சர்வ பூமிக்கு ஆண்டவர். நம்ம பிள்ளைங்கெல்லாம் தாலுக்கா அளவில், மாவட்ட அளவில், மாநிலங்கள் அளவில், மத்திய அளவில் உயர் அதிகாரிகளாக இருக்கணும். ஆமென். வெறும் கைத்தட்டல, ஆமென் சொல்லி கைத்தட்டுங்க ஐயா. சோத்திரம். உயர்ந்ததை நினைச்சிருங்க. நான் பாலச்சந்திரக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆகணும். அடுத்தது ஒரு டிஎஸ்பி ஆகணும், ஏடிஎஸ்பி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏஎஸ்பி ஆகணும். ஆமென். இது என்னுடைய கனவு. அவருக்கு கனவு இருக்கிறது என் கனவு. இது அவர் காக்கி சட்டையை பார்த்து நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். வீட்டில் போய் ஒரு நாளைக்கு போட்டு அதை போட்டோ கூட எடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. என்ன, எனக்கு ஜூனியர்லாம் டிஎஸ்பி ஆகிட்டாங்க. என் ஜூனியர்லாம் எனக்கு பின்னால் 4 வருஷம் 5 வருஷம் பின்னாடி வந்தாங்க பாருங்க. என் ஜிம்முக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். அவங்கெல்லாம் டிஎஸ்பி ஆகிட்டாங்க.
அந்த காக்கி சட்டையெல்லாம் பார்த்து பார்த்து என்னடா இது இப்படி ஆயிட்டமே, நம்ம நிலைமை இப்படி ஆச்சே. அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். பாலச்சந்திர ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக சொல்கிறேன் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நானே அந்த எஸ்ஐ ஆனது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. இன்னொரு தம்பி ஃபோட்டோ எடுத்தார். என்ன இவர் சைலேந்திர பாபு இருக்கார்ல, என்ன அவர் டிஜிபியா ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம், அவர் ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல, நம்ம நேராக தான் டிஜிபி ஆகலை, ட்ரெஸ்ஸில் அவனை இப்போ அந்த ஃபோட்டோ செஞ்சு கொடுப்பா, என் ரூமில் நான் வச்சுக்கிறேன், அதை டெய்லியாவது நான் பார்க்குறேன். அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பிள்ளைங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. இலவசமாக கோச்சிங் சென்டர், என்ன ஃபீஸே கிடையாது. புரியுதுங்களா? அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா? நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர். சொல்கிறேன், முதலமைச்சர் வர்ற, பிரதமர் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால், அடுத்த பிரதமர் வர்றாரு, அவர் கேட்குற என்னப்பா வேணும், ஒரு வடை வாங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போகுது. ஆண்டவர் ஹோட்டலில் முதலமைச்சர் டீ வாங்கி கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன கொடுங்க. ஜனாதிபதி அந்த அம்மா வர்றாங்க, முர்முவா என்ன திரௌபதி முர்மு வர்றாங்க. எப்போ அவனுக்கு என்னப்பா வேணுங்கிறாங்க, அவங்க டீ குடிக்க காசு கொடுத்துறாங்க, வடை கொடுக்க காசு. என் பொண்டாட்டி வீட்டில் இருக்க 2 போண்டா அவங்க காசு கொடுங்கம்மா. ஆமாம், அந்த வாசனை அடிக்கும். அந்த போண்டா எங்கேயா போயிட்டு வந்தேன்னு கேட்பா, இது மாதிரி எனக்கு கொடுத்தேன். நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் உன்னை பார்த்து எனக்கு கட்டி கொடுத்தாங்க பாரு. அதனால 2 போண்டா வாங்கிட்டேம்மா, 2 போண்டா அவங்க. அது 3 பேர் நினைப்பாங்க, இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இவங்களை கேட்டது நமக்கே கேவலமா இருக்கு. ஆண்டவர் பெரியவர், பெருசா கேளுங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்க கை கட்டி நின்று வேலை செய்யக்கூடாது. கட்டளை இடுகிற இடத்துல நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டும். கட்டளை இடுகிற இடத்துல நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லி கை தட்டுங்க, சோத்திரம் சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க கை கட்டி வேலை செய்யக்கூடாதுயா, கட்டளை இடணும். ஆமென். நடக்குமா நடக்காதா? நீங்க பாக்குறீங்களோ, என் கண்ணு பாக்குயா. கர்த்தருக்கு சோத்திரம். அடிக்கடி நான் சொல்றேன், பார்க்கும். நான் டெய்லி ஜெபிக்கிறதுக்காக இந்த சபையில் ஆண்டவரே பல 100 பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும். பல 100 பிள்ளைகள் மாவட்ட அதிகாரிகளாக, மாநில அதிகாரிகளாக, மத்திய அதிகாரிகளாக, தாலுகா அதிகாரிகளாக, ஒவ்வொரு துறையிலையும் தலைமை அதிகாரிகளாக இந்த சபையை சார்ந்த பிள்ளைகள் வரணும். ஏசப்பா, டெய்லி நான் கத்திக்கிட்டு இருக்கேன். என் சத்தம் நிச்சயமா பரலோகம் போயிருக்கும், நிச்சயமா பதில் கிடைக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட பெருசா கேளுங்க. கர்த்தருக்கு சோத்திரம் தான் இங்க சொல்றாரு, என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான், நிலத்திற்கு சொந்தக்காரனாய் இருப்பான். புறம்போக்கில் குடியிருக்க மாட்டான்யா, பட்டாவில் குடியிருப்போம். அல்லேலூயா. 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லையா, 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரணிகளாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு கட்ட இடம் இல்லை, அநேகருக்கு வீடு கட்ட இடம் நீங்கள் கொடுப்பீர்கள். தானமாக வைத்துக்கொள், தானமாக வைத்துக்கொள், தானமாக வைத்துக்கொள். எனக்கு கர்த்தர் கொடுத்தார், உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று இங்க வந்திருக்கிற அநேக குடும்பங்கள் அப்படி சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நிலம் விற்கிற விலையில இது நடக்குமா? நடக்கும், நடக்கும். ஆமென். கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, வேற எதையும் நம்பாதீங்க. நம்பிக்கை அது மேல வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் அது உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளெல்லாம் பறக்கடிச்சு கொண்டு போயிடும், மாயை அவைகளுக்கெல்லாம் கொண்டு போகும், ஆனால் என்னை நம்புகிறவனோ தேசத்தை. ஆமென். இந்த வார்த்தை அப்படி முழங்கால் படிட்டு, வீடு இல்லாத நீங்க, நிறைய நிலம் இல்லாதீங்க, 100 குழி 200 குழி 1 ஏக்கர் வச்சிருக்கிற நீங்க, வெள்ளமே இல்லாத நீங்க எல்லாம் முட்டி போடல, எழுந்து நில்லுங்க. ஆண்டவர், இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்ப்பா, இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், என் வாழ்க்கையில நிறைவேறணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிறைவேறணும், இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஏசாயா 57வது அதிகாரம் 13வது வசனம், என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனா இருப்பான், காணியாட்சிக்காரனா இருப்பான். நிலத்தை சொந்தமாக உடையவனாக இருப்பான், சொந்த நிலத்தை உடையவனாக இருப்பான், சொந்த நிலத்தை உடையவனாக இருப்பான். இது என் வாழ்க்கையில நிறைவேறணும், எங்க குடும்பத்தில் நிறைவேறணும். வாயை திறந்து கேட்கலாமா? தம்பி, தங்கச்சி, அருமை தாயே, தகப்பனே, என் வயது முதிர்ந்த பெற்றவர்களே, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர் தரப்போகிறார், நம்பிக்கை வீண் போகாது. தகப்பனே, தாயே, நீங்கள் கேட்கிற ஜெபம் பரலோகம் போய் கொண்டிருக்கிறது, தேவன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யார் யார் வாயில என்னென்ன சத்தம் பிறக்கிறதோ அதை கேட்கிற ஊழியக்காரங்கள கேளுங்க. 1 ஏக்கருக்கு மேல உள்ள இடத்தை கேளுங்க.
கேளுங்க, ஊழியக்காரங்க எல்லாம் கேளுங்க. அல்லேலூயா. தலைமை சபைக்கு பல ஏக்கர்ஸ் உள்ள இடங்களை, கடல் போன்ற விசாலமான இடங்களை நீ தரப்போகிறதற்காக, இந்த வார்த்தையின்படி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. ஏசாயா 36வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை அங்கே அசிரிய ராஜாவினுடைய தளபதி ரப்சாக்கே யூதா ஜனங்களை வந்து பயமுறுத்துறான். ஏசாயா 36வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மகாராஜா அசிரிய ராஜா சனகரிப்புடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா என்ற அந்த தேவ மனுஷனாகிய ராஜா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். உங்க சொந்தக்காரன் தான் வருவாங்க. இப்ப சபைக்கு வந்த உடனே கர்த்தரை தான் நம்பணும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். கர்த்தரை நம்பி போனா நடக்கும், அந்த முடிவுக்கு வந்துருவீங்க. ஆனா நண்பர்களோ உறவுகளோ யாரோ வருவாங்க, எப்பா அது நம்ப வேண்டியதான், அதுக்குன்னு ஓவரா நம்புறப்பா, மருத்துவம் எப்படி சொல்லுது, சட்டம் எப்படி சொல்லுது, மற்றவங்களாம் எப்படி அனுபவசாலம் சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப ஓவரா நம்புறப்பா, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசுவாங்க. இங்க எதிராளி அசீரிய ராஜனுடைய தளபதி ஒருவன், அவனுடைய வேலையாட்களில் ஒருவன் ரப்சாக்கே வந்து சொல்றான், மகாராஜுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா சொல்லுவாரு கர்த்தரை நம்ப பண்ணுவாரு, அதை நம்பாதீங்க. ஏன் நம்ப வேண்டாங்கிற வாசிக்கலாம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அவன் சொல்ல கேட்காதீங்க. அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க கேட்காதீங்க, தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம். நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாகி உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? இயேசுவை மட்டப்படுத்தி மற்ற தேவங்களை உயர்த்தி பேசுவாங்க. நாம ஒன்று சொல்றோம், பிரசங்கம் பண்றோம், கத்தி கத்தி பிரசங்கம் பண்றோம். ஆனா வீட்டுக்கு போனோன்னா பழைய குருடி கதவை தொடின்னு விக்கிரகாரதனின் காரியங்கள்ல அழகா ஈடுபட்டுறோம். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, இதெல்லாம் போய் நம்ம சிக்கிக்கிறோம். இங்க சொல்றான், ரப்சாக்கே சொல்றான், அவனை நம்பாதீங்க. உடனே அவர் சொல்லிட்டாரு. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியா என்ன செய்தாரு? அப்படியே 37வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணுங்க. 1-4 கிடுகிடுன்னு வாசிமா. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரண்டு, ஐயோ நம்ம ஜனங்களை இப்படியா கெடுக்கிறான் பாவி, நம்ம ஜனங்களை இப்படியாவா அலக்கழுக்கிறான், நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை சொல்றோம், அந்த நம்பிக்கை இழக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், எசேக்கியா நேர ஆலயத்துக்கு ஓடிட்டான். ராஜா ஆபத்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் இந்த ஊட்டியாடி ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும். இயேசு இயேசு என்று ஓடி வர வேண்டும், இயேசு இயேசு என்று ஓடி வர வேண்டும். எசேக்கியா அரண்மனையில் இருந்தவர் அதை விட்டு விட்டு ஆலயத்துக்கு ஓடி வந்து விட்டார். ஆலயத்துக்கு வந்தோம், என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ஒரு குரூப் அனுப்புறாரு. குரூப் அனுப்பி என்ன சொல்றாரு? இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது. பலன் இல்லை. அசீரிய படை பயங்கரமான படை, அதை எவனுமே ஜெயிச்சதில்லை. நல்லா கவனிங்க, அசீரிய படை பெரும் படை, அதை யாரும் ஜெயித்ததில்லை. அதனாலதான் அவன் சொல்றான், என்ன பூமியில் உள்ள தேவர்களுக்கு சமமா கர்த்தரையும் சமமா பேசுறான். இந்த தேவர்களை ஜெயித்தது உண்டோ? கர்த்தரை நம்ப பண்ணுவான்,
கர்த்தரை நம்புன்னு சொல்லுவான், நம்பி ஏமாந்துடாதீங்க, எங்க பக்கம் வாங்க, எங்களுக்கு அடிமையாகுங்க அப்படிங்கிறான். இப்ப என்ன நடந்துச்சு வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகி தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். ஊழியக்காரர்ட்ட போயிட்டாரு. ராஜா யார்கிட்ட போறாரு? ராஜா உதவி தேடி யாருகிட்ட போறாரு? எல்லாரும் பைபிள பாருங்க. அவன் ராஜா, போர் வீரர்களா இருக்கிறாங்க. இப்ப உதவி தேடி யாருகிட்ட போறாரு? யாருகிட்டங்க? ஆமா. இப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரு? சொல்லுங்க, நாங்க யாருன்னு தான் சொல்லுங்களேங்க. உங்க வாயால சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. யாருங்க? அப்ப உங்களுக்கு ஆபத்துன்னா ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்து யாரோட சேர்ந்துக்கணும்? ஹலோ, யாரோட சேர்ந்துக்கணும்னு? ஊழியக்காரன். நான் வீட்டிலேயே செபிச்சுக்கிறேன். 40 நாள் வீட்டிலேயே செபிச்சுக்கிறேன். நான் வீட்டிலேயே செபிச்சுக்கிறேன். ஏன் ஒரு அரண்மனையில் இடம் இல்லையா எசேக்கியாவுக்கு? ஏன் ராஜாவுக்கு அரண்மனையில் இடம் இல்லையான்னு கேட்டேன். ஏன் ஆலயத்துக்கு வர்றாரு? அவருடைய ஆலயத்தை, அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை, அவருக்கு பலி செலுத்துகிற பலிபீடம் இருக்கிற இடத்தை நோக்கி யார் வருகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையோடு அவர் இணைந்து கொள்ளுவார். இதை யார் உதாசீனப்படுத்துகிறீர்களோ உங்களை விட்டு அவர் விலகி இருப்பார். அதெல்லாம் சபைக்கு வாங்கணும் கூப்பிடுறோம், ஆலயத்துக்கு வாங்கணும் கூப்பிடுறோம். எசேக்கியா ஆலயத்துக்கு போயிட்டாரு. வாசிக்கலாம் இப்போ 6:7. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். பயப்படாத. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை பயத்தோட வந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தியை அங்கே ஊழியக்காரன் சொல்லி அனுப்புகிறான். அல்லேலூயா. என்ன பயத்தோடு வந்தீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்க பிரச்சனை மாற போகுது. உங்க பிரச்சனை நீங்க போகுது. ஒரு முடிவு உண்டாக போகுது. தடை நொறுங்க போகுது. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. இவங்க வீட்டில் யார் சரியில்லையோ அவர்கள் சரியாக போகிறார்கள், குணமாக போகிறார்கள். அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்த மனிதனுக்கு தீர்க்கதரிசி ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்பினான். இப்ப அவன் வந்து உன்னை கொள்ளையிடுவோன்னு நினைக்காத. உன் மக்களை எல்லாம் இலக்கரி பண்ணிட்டான் நினைக்காத. அவங்க மனதை சோர்ந்து போக பண்ணிட்டான் நினைக்காத. உன் பிள்ளைகளை அவன் பக்கம் இழுத்துட்டான். இப்ப ஜனங்கள் அங்கயா இங்கயான்னு 2 இருதலை பட்சமா ஆடிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்னும் கலங்க வேண்டாம். நீ உன்னை தாழ்த்தி ஆலயத்திற்கு வந்து என் தேவதாசனோடு நீ இணைந்து கொண்டபடியினாலே நான் ஒரு செய்தியை அவனுக்கு அனுப்புவேன். அதை கேட்டவனுக்கு போவான். நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. யாரு உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கவனி. யாரு உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க உங்களை விட்டுட்டு ஓடி விலகி ஓட போகிறாங்க. விலகி ஓட போற எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை யாரு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களோ, உங்களை யாரு நடுங்க வைத்துட்டு இருக்கிறாங்களோ, உங்க குடும்பத்தை யாரு கெடுத்துட்டு இருக்கிறாங்களோ உங்க இடத்துல காணாமல் அவர்கள் விலகி ஓட போகிறார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த வார்த்தையை? அல்லேலூயா. சொல்லிட்டாரு. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 19 to 21 வரை சீக்கிரமா வாசிச்சிருமா கிடுகிடுன்னு. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 19 to 21 வரை. 19, 21. கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சகிரத ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் மனிதனுடைய கைகளால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களை குறித்து எப்படி அவன் பேசினான், அதற்கு சமமாய் பரலோகத்தின் தேவனையும் பேசினான். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்ன பெரிய இயேசு, என்ன பெரிய இயேசு, என்ன பெருசா புதுசா ஆடுற, என்ன பெருசு பார்க்கலாம் அப்படி இப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த தெய்வம் இன்னைக்கு இறங்க போகிறாரு. இன்றைக்கு இந்த பதில் நடக்க போகுது. அசீரிய ராஜாவுக்கு அன்றைக்கு அது பதில் இறங்கினது. எசேக்கியாவுடைய நடுக்கம் நீங்குவதற்காக, எசேக்கியாவுடைய பயம் நீங்குவதற்காக இன்றைக்கு எந்தெந்த ஆவிகளை வைத்து உங்களை ஆட்டி படைக்கிறார்களோ இன்றைக்கு சர்வலோகத்தின் நியாயாதிபதி, வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையை இன்றைக்கு அவர் விளங்க பண்ண போகிறார். ஆமென். வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் 2 பேரும் சேர்ந்து பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ராஜா ஊழியக்காரனோட சேர்ந்துட்டாரு. இப்ப நம்ம யாரோட சேரணும்? ஆராதனைக்கு வேணா வேலைக்கு போறீங்க, எப்படி வெற்றி கிடைக்கும்? பிசாசு ஜெயிச்சுட்டு இருக்கு, நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பாதிப்பா ஆலயத்து பக்கம் ஓடிவாங்க.
ஆலயத்துக்கு வந்துருங்க, இங்க வந்து தங்குங்க, இங்க உபவாசம் போடுங்க, இங்க ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரோட இணைந்துங்க, இங்க தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் சேர்ந்து அபயமிட்டார்கள் தேவனை நோக்கி. என்ன அபயமிட்டிருப்பார்கள்? ஆண்டவனே, அசீரிய படை அந்த பூமியில எவனும் ஜெயித்ததில்லை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், இல்லை என்றால் நாங்கள் செத்து போவோம். அவன் அபயமிட்டு இருக்கிறான். சேர்ந்து என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அஸ்ரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும். அப்படி இங்க வந்துருங்க, ஏசாயா 37 34 வந்துருங்க. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே. இந்த பாருங்க, உங்களை யார் யார் எந்தெந்த சூழ்நிலை எதெல்லாம் பயமுறுத்துனுச்சோ அது வந்த வழி ரிவேஸ் கியர் போட்டு பின்னாடி போக போகுது. ரிவேஸ் கியர் கேட்டு பின்னாடியா போக போகுது. எது எது உங்களை விரட்டி வந்துச்சோ அது பின்னால போக போகுது. நீங்க முன்னேறி போக போறீங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வந்த வழியே போவான். நிறைய சகோதரிகள் பயந்து நடுங்கிட்டு கிடக்குறீங்க. அடுத்து என்ன நடக்குமோ, இந்த பாவியால என்ன வருமோ, இந்த பிள்ளையால என்ன வருமோ, இந்த ஆளால என்ன வருமோ, யார் யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் என்னோட அப்படி பின்னாடி போயிட்டு இருக்க போகுது. உங்க குடும்பம் முன்னேறி போக போகுது. வந்த வழியா திரும்பி போவான். அடுத்த வசனம் 35, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களை காப்பாற்றும்படிக்கு பாதுகாத்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். இந்த ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து ஆதரவாய் இருப்பார். ஆமென். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அஸ்ரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். 185,000 பேரை ஒரே ஒரு தூதன் எல்லாரையும் பணமாக்கிட்டார். சனகரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்திற்கு போனார். அவனுடைய கற்ப பிறப்புகளே அவனுடைய கோவிலில் வைத்து அவனை கொன்று போட்டார்கள். நல்லா கவனிங்க, உங்களை அச்சுறுத்தின, உங்களை மிரட்டின, உங்களுக்கு பயத்தை உண்டாக்கின சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். 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 உங்களை பயமுறுத்தின சூழ்நிலைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா இந்த வார்த்தையை? கர்த்தருக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே சமூகம். ஆமென். எழுந்து நம்புகிறே உம்பசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம். நம்புகிறேன் உம்பசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. தாய்க்கு தீபம் வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. உட்காரும். நம்ம நம்பிக்கையை கெடுக்க சிலர் வருவாங்க. கொஞ்சம் கூட அசைஞ்சிடாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஏசப்பா மேல நம்பி வச்சிருக்கேன், அவர் நிச்சயமா நல்ல முடிவு தருவார். நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். சங்கீதம் 118 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம். சங்கீதம் 118. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வைத்தார். யார் யாருக்கெல்லாம் நெருக்கம் இருக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த வசனத்து மேல கை வச்சு
நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார். யார் யாருக்கு எந்தெந்த நெருக்கம் இருக்கோ அப்படியே ஒரு கையை இருதயத்தில் வச்சு ஒரு கையை நேரம் உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இந்த நெருக்கம் மாறணும், இந்த நெருக்கத்தில் இருக்கு, இந்த வசனத்தின்படி எனக்கு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சொல்லுங்க, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இந்த நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க, எது உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, எது எந்த வேதனையும் அதை சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னல்ல இரண்டல்ல, எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கையை இருதயத்தில் வச்சிங்க, ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, ஏசப்பா இந்த நெருக்கம் எனக்கு இருக்கு, இந்த வேதனை எனக்கு இருக்கு, இந்த போராட்டம் எனக்கு இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இதோட நான் வந்திருக்கிறேன் ஐயா இயேசுவே, நெருக்கத்திலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன், நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு ஒரு வழியை தாரும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நெருக்கத்தை வந்து கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி வைத்தார். அடுத்த வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆமென், நான் பயப்படேன், ஆமென், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஹalleluya. அடுத்த வசனம், அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆமென், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். கவனிப்போம், இன்னொரு வசனம் தான் முடிக்க போறோம். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். யார் யாரெல்லாம் இதுவரை, எது வேணாலும் இருக்கட்டும், இதுவரை உங்களை யார் ஒடுக்கினார்களோ, உங்களுக்கு என்னென்ன வேதனை மன உளைச்சலை உண்டாக்கினார்களோ, இன்னைக்கு இருக்கிற பாதிப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அந்த சத்துருக்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் காண போகிறது, உங்களுடைய கண்கள் காண போகிறது, உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் பதில் செய்ய போகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் காண போகிறது, உங்களுடைய கண்கள் காண போகிறது. இயேசுவே ஆமென் சொல்லுங்க, இயேசுவே ஆமென். எங்களுடைய கண்கள் காண போகிறது, ஆமென். என் கண்கள் காண போகிறது, ஆமென். என் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை என் கண்கள் காண போகிறது, ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. என் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதனாலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதனாலும், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து எல்லா கொள்கிறார்கள், ஜாதியாரும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை நாம் சங்கரிப்போம். அடுத்த வசனம், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். முள்ளில் பற்றின நெருப்பை போல ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் புரிஞ்சுங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாள் ஒரு முடிவு கட்டுகிற ஒரு நாள். நாம் எங்க திரும்பணும்? கடைசியாக சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி. நல்லா கவனிங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அரண், அவருடைய ஆலயம் தான் நமக்கு அரண். எசேக்கியா கதிகலங்கி ஓடின பொழுது எசேக்கியா ஆண்டவர் கைவிடல. ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிற உங்களை அவர் கைவிட மாட்டார். அவ்வளோ பெரிய படை வைத்திருந்த எசேக்கியா படைகளை கொண்டு போல, அவர் தான் ஆலயத்தை ஓடினார். அவர் ஆலயத்தில் போய் என்ன பண்ணியிருப்பாரு? ஆண்டோட்ட பேச ஆரம்பிச்சார், ஆண்டோட்ட கதறி இருப்பார், அவனுடைய படையின் வலிமையை சொல்லியிருப்பார். அவனை யாருமே ஜெயித்ததில்லையே, பெரிய போர் படையாச்சே, எங்கள்கிட்ட இருக்க சொற்பமான படைகள் தானே, அவனுடைய படை வீரர்கள் என்னுடைய படை வீரர்கள் ஒப்பிடும் பொழுது முடியாதே, நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த இயலாமையெல்லாம் அவர் சொல்லியிருப்பார், இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருப்பார். இப்படி கஷ்டம் இப்படி இருக்கு, இந்த நிலைமை இப்படி இருக்கு. கவனிங்க, ஆலயத்தில் வந்து உங்களுடைய நிலைமைகளை சொல்லணும், ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வேதனைகளை சொல்லணும், கண்ணீர் விடணும், கதறணும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு போன அந்த மனுஷனை ஆண்டவர் விட்டாரா? நல்ல செய்தி சொல்லி அனுப்பினார். நீ போ, ஒரு செய்தி அவனுக்கு நான் அனுப்புவேன். என்ன, அவன் எல்லைக்குள்ள வரமாட்டான், அவ்வளவுதான். இவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? செய்தி மட்டுமல்ல, ஒரு தூதனையும் அனுப்பி வச்சிட்டாரு. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களை அச்சுறுத்தின நபர்கள் இருக்காங்கல்ல, பேயெல்லாம் அனுப்பி விட்டாங்கல்ல, பணம் செலவு பண்ணி பிசாசு அனுப்பி விட்டாங்கல்ல, தகடு வச்சு செய்வனை வச்சு எல்லாம் அனுப்பி விட்டாங்கல்ல, மனிதர்களை ஏவி விட்டு உங்களுக்கு மனக்கலக்கத்தை வேதனை உண்டாக்குனாங்கல்ல, அந்த இடத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் தூதனை அனுப்புவார்.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தூதனை அனுப்புவார். பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதர்கள் அவருடைய வேலையை சரியாக செய்வார்கள். ஆமென். சொல்ற நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே அதை நான் உங்களுக்கு தருவேன். இன்றைக்கு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதை இரட்டிப்பான நன்மைகள் எனக்கு இன்னைக்கு இரட்டிப்பான நன்மைகள். ஊழியர்களாக எங்கள் அனைவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள். விசுவாசிகளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள். ஆமென். யோபு சொல்றாரு, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலே சரி, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் யெகோவா தேவன், சர்வ சிருஷ்டிகர், சர்வத்தையும் படைத்தவர். வானம் பூமி நான் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தவர். என்னை படைத்தவர் அவர்தான், என்னை உண்டாக்கினவர் அவர்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. 37வது சங்கீதம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வகிக்க பண்ணுவார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வகிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். காரியம் வாய்க்க கர்த்தரை நம்பு. நம்முடைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணணும்னு சொன்னா நாம கர்த்தரை நம்பி ஆகணும். கர்த்தரை நம்பினால் நம்முடைய காரியம் நமக்கு வாய்க்கும். எந்த அளவுக்கு அவரை நாம் நம்புகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவர்களோ பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்க மேல ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வர போகுது. உங்க மேல உள்ள கட்டுகளா இன்னைக்கு அறுக்கப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில் தடைகளா இன்னைக்கு உடைக்கப்பட போகிறது. தடைகள் உடைய போகிறது, கட்டுகள் அறுபட போகிறது, அந்தகார சங்கிலிகள் அருந்து விழ போகிறது, பொல்லாத செய்வன ஆவிகளாம் எரிய போகுது, மந்திரவாத கிரியெல்லாம் எரிந்து அழிய போகுது, செய்வன கிரியெல்லாம் எரிந்து அழிய போகிறது, நோய் கிருமிகள் எரிந்து அழிய போகிறது, உங்கள் சரீரத்தில் கட்டிகள் கரைந்து காணாமல் போக போகிறது, உங்களுடைய இருதய வியாதி நீங்க போகிறது, நரம்பு வியாதிகள் நீங்க போகிறது, எலும்பு வியாதி நீங்க போகிறது, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்க போகிறது, உங்களுடைய கண் பார்வை குறைவு நீங்க போகிறது. எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அது எல்லாம் உங்களை விட்டு இன்றைக்கு நீங்க போகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப நேரங்களில் யாரும் வெளியில போகாதீங்க, யாரும் வெளியில போகாதீங்க. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சனகரிப்பு செத்த முகமாய் திரும்பி போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அச்சுறுத்தின சூழ்நிலைகள், உங்களை பயமுறுத்தின சூழ்நிலைகள், உங்களுக்கு நடுக்கத்தையும் திகிலையும் உண்டாக்கின சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்னும் கொஞ்ச நேரங்களில் உங்களில் இறங்கி கிரியை செய்ய போகிறது. எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, நான் யாரை நம்ப போறேன்? வேறொரு நம்பிக்கை இல்லை, வேறொரு நம்பிக்கை இல்லை. என்னை காப்பாற்ற உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை. அப்பா, நீர் ஒருவரே என் நம்பிக்கை, நீர் ஒருவரே என் நம்பிக்கை, நீர் ஒருவர் தான் என் நம்பிக்கை. உம்முடைய வார்த்தையை நம்புறேன்ப்பா, உம்முடைய அபிஷேகத்தை நம்புறேன், உம்முடைய ஆவியை நம்புறேன், உம்முடைய அபிஷேகத்தை நம்புறேன். நீர் எனக்கு கொடுத்த வரங்கள் வல்லமையை நம்புறேன், உண்மையே நான் நம்புறேன், உண்மை மட்டுமே நம்புறேன். நீர் கொடுத்த வேதத்தை நம்புறேன், வேத வார்த்தையை நம்புறேன். அப்பா, என் நம்பிக்கைக்கு உரிய தெய்வமே, உண்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லப்பா. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள், விடுதலையை உணர போகிறீர்கள், விடுதலை பெற போகிறீர்கள், விடுதலை பெற போகிறீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தைங்க பிள்ளைங்க எங்காவது விட்டு கையில பிடிச்சீங்க, குழந்தைகளை கையில பிடிச்சீங்க, யாரு பக்கத்துல விட்டுறாதீங்க பிள்ளைங்களை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் வாயை திறங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் துதிங்க. தம்பி, வாலிப தம்பிங்க, படிக்கிற தம்பிகள் வேடிக்கை பார்க்காதீங்கப்பா, வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, கண்ணை மூடி சோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு
அற்புதம் செய்யுங்க. ஆசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் நம்பாதீர்கள். ஹல்லேலூயா. ஆசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள். என்னப்படுது ஏமாத்திரம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். போங்கப்பா, கீழே இறங்கி போங்க. சோத்திரம் 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 சோத்திரம். கீழே இறங்கி போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சோத்திரம் சோத்திரம் பக்கத்துல ஒன்று ஆடுது பாருங்க, எல்லாம் பிடிங்க. ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, இங்க வேடிக்கை பார்க்காத. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறப்போம். தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு வந்தது உங்களை வெட்கப்படுத்த அல்ல, வெற்றியை கொடுப்பதற்காக, வெற்றியை பெறுவதற்காக. உங்களை அழைத்து வந்த நோக்கம் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. அல்லேலூயா அல்லேலூயா. போதுமா? சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. வேடிக்கை பார்க்காதீங்க, வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்க, வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா, நல்ல தெய்வமே. உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய அக்கினி வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், உடைய இரக்கம் வெளிப்படட்டும், உடைய தயவு ஜனங்கள் மேல் வெளிப்படட்டும். நோய் நீங்கட்டும், பேய் நீங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நோய்கள் நீங்கட்டும், பேய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும் அப்பா, பேய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும். இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். வந்த வழியை திரும்பி போனார்கள், வந்த வழியை திரும்பி போனார்கள். எங்கே எங்கே இருந்து பிரச்சனை வந்ததோ அதே வழியாய் திரும்பி போவதாக, திரும்பி போவதாக, திரும்பி போவதாக, திரும்பி போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். சோத்திரம் ரிஷி. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எல்லாரும் வாயை தரங்க, வாயை தரங்க. அற்புதம் நடக்கிற நேரம், ஏமாந்து போயிடாதீங்க. அற்புதம் நடக்கிற நேரம். அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதம் நடக்கிற நேரம், போகாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் இதோ கேட்ட வார்த்தை, எல்லாரும் வாய்களை திறப்போம். நமக்கு ஒரு மெய்யான கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம், இதோ கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அறுக்கப்படுகிற நேரம். தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. இதோ தேவனுடைய வல்லமை நம்மை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி அறுக்கப்படுகிற நேரம். அசுவை அறுக்கப்படுகிற நேரம். வல்லமை சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமான வல்லமை நம்மை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் தேவனுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. இதோ பூமியின் அக்கினியை போடாத அக்கினி இதோ நம்மை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை பெரிதான வல்லமை, பெரிதான வல்லமை, பெரிதான வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுபடுவதாக, வல்லமைக்காக கட்டுகள் எரிக்கப்படுவதாக, வல்லமைக்காக பேய்கள் எழுந்து போவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமை அக்கினிக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமை அக்கினிக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமை அக்கினிக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமைகள் குறைந்து போவதில்லை. கட்டுகள் எரியட்டும், கட்டுகள் எரியட்டும், பிசாசுகள் எரியட்டும், பிசாசுகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் எரியட்டும், பிசாசுகள் எரியட்டும், பிசாசுகள் எரியட்டும், உங்க நாமத்தில் எரியட்டும், பிசாசுகள் எரியட்டும். ஆய தரங்க, நோய்களோடது நோய்கள் தீரது, பாவங்கள் பரவுகிறது, நோயாளிகளோடது நோய்கள் தீரது, பாவங்கள் பரவுகிறது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை,
மாறவில்லை. தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் அதான் நம் இயேசு குணமாக்குவார். தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் அதான் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிரெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிரெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் நம் இயேசுவுடைய தெரிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசுவுடைய தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆவியானவர் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக. மடை திறக்கப்பட்ட வெள்ளம் போல, காற்று வெள்ளம் போல ஜனங்கள் மேல் இறங்குவதாக. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். எல்லாருடைய கட்டுகளும் தீரக்கட்டுமே. அபிஷேக மழையை பெய்யட்டுமே. வானங்கள் தீரக்கட்டுமே.
அபிஷேக மழையை பெய்யட்டுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. அப்படியே இன்று நடக்கட்டுமே. படத்தை காற்று முழக்கமுள்ள ஒரு வல்லமை இன்று வீசட்டுமே. படத்தை காற்று முழக்கமுள்ள ஒரு வல்லமை இன்று வீசட்டுமே. கட்டுகள் அறுக்கப்படும். அப்படியே முழங்கால் பண்ணிடுவாங்க. அப்படியே முழங்கால் போயிடுங்க. அவங்க கிட்ட முழங்கால் போயிடுங்க. சோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பாவ கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரண கட்டுகள், பில்லி சுனியத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அறுக்கிறோம், கட்டுகளை அறுக்கிறோம், கட்டுகளை அறுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அறுக்கிறோம், கட்டுகளை அறுக்கிறோம், அறுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புவீராக. மடை திறக்கப்பட்ட வெள்ளம் போல, காற்றாற்று வெள்ளம் போல எல்லார் மேலும் பாய்வதாக. அபிஷேகம் பாய்வதாக, அபிஷேகம் பாய்வதாகப்பா. எல்லாரையும் நிரப்புவீராக.
எல்லாரையும் நிரப்புங்க. ஆமென். எல்லாரையும் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் பலவீனத்துல வந்தார்கள் அவர்கள் மேல் உம்முடைய அக்கினி இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் பலவீனத்துல வந்தார்களோ, நோய் பிடித்து பேய் பிடித்து வந்தார்களோ, அக்கினியும் வல்லமையும் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரையும் விடுதலை செய்யுங்க ஐயா. எல்லாருக்கும் விடுதலை உண்டாகட்டும். எல்லாரும் காணியாட்சிக்காரர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. காணியாட்சிக்காரர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக இந்த பலத்திற்கு மிஞ்சினமான பாரம் மரித்து போவோம் என்று இருந்தோம். கர்த்தர் எங்களை தப்புவித்தார். கர்த்தர் எங்களை தப்புவித்தார். கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறார். அவர் இன்னமும் தப்புவிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காரியங்கள் வாய்க்க கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். ஏசப்பா, நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய நம்பிக்கை. நீரே எங்களுடைய நம்பிக்கை. நீர் ஒருவரே நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, நீர் தான் எங்கள் நம்பிக்கை. நீர் மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கை. நீர் ஒருவர் தான் எங்கள் நம்பிக்கை. நீர் ஒருவர் தான் எங்கள் நம்பிக்கை. வேறொரு நம்பிக்கை இல்லப்பா. நாங்க யாரையா தேடி போவோம்? நாங்கள் யாரை தேடி போவோம்? உம்மை தவிர யாரும் இல்லையே. உம்மை தவிர யாரும் இல்லையே. உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்ல. நீர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம். நீர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம். நீர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம். நீர்தான் எங்கள் ஆதரவு. நீர்தான் கண்ணீரை துடைக்கிறவர். நீர்தான் நோயை நீக்குகிறவர். ஏசப்பா, ஏசப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, இயேசுவே, நீரே என் நம்பிக்கை. நீரே என் அடைக்கலம். நீர் ஒருவரே, வேறொரு ஆதரவு இல்லப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீர் ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கை. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா. எங்களை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை. எங்களை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. விடுதலையாக ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு யாரும் இல்லப்பா. எத்தனை நாள் மருந்து மாத்திரைகள் ஐயா, எத்தனை நாள். நம்மை தவிர யாரும் இல்லப்பா. ஒருவரே நம்பிக்கை. எங்களை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. வழி தெரியாமல் பாடுகின்றேனா, கரை சேர்ந்திட காத்திருக்கின்றே. வழி தெரியாமல் வாடுகின்றேனா, அலைகளில் மேல் நடந்த இயேசுவே, தகப்பனே, கனிவான கருத்தை நீட்டி. எனக்கு வழி தெரியலப்பா. அலைகளில் மேல் நடந்த வழி தெரியல. கதறுங்க ஆண்டவரே. கனிவான கருத்தை நீட்டி காத்திடும். அலைக்கடலில் குலுங்குகின்ற ஓடமானே என் இயேசுவே, அலைக்கடலில் கொள்ளுங்குகின்ற ஓடமானே என் இயேசுவே, துணையாக யாரும் இல்லை. யாரும் உம்மை தவிர யாரும் இல்லப்பா. கரை சேர்க்க ஆளும் இல்லை. கரை சேர்க்க உம்மை தவிர யாரும் இல்லை. துணையாக யாரும் இல்லை. பாரோ, என்னை கரை சேர்க்க ஆளும் இல்லை. அப்பா, இயேசுவே, இயேசுவே,
என் இயேசுவே. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மூழ்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, மூழ்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, அன்பான கரத்தை நீட்டி காத்திடும். அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, அன்பான கரத்தை நீட்டி வாழ்க்கையில இறங்கி வாரோ, என் வாழ்க்கையில இறங்கி வாரோ. கடைசி ஒரே ஒரு நிமிடம், எனக்கு வேற யாரும் துணை இல்லப்பா. என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு உதவி செய்ய, என்னை காப்பாற்ற, எனக்கு விடுதலை கொடுக்க, நோய்களையும் பேய்களையும் வாழ்க்கை விட்டு விரட்டி அடிக்க, என் வறுமையை துரத்தி அடிக்க உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா. இயேசுவே, வாயை திறக்கலாமா? வாய்களை திறக்கலாமா? எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மைதான் ஐயா நம்பியிருக்கிறேன், உண்மை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன். வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. நான் யாரை நம்புவேன்? நான் யார் பின்னால போவேன்? எல்லாவற்றையும் தோல்வி அடைந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். நான் தோற்று போன ஒரு நபரா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீர் என் கேடகமோ, என் மகிமையோ, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். என் கேடகமோ, என் மகிமையோ, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். என் கேடகமோ, என் மகிமையோ, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். பணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, நம்முடைய தொழுகையை தேவன் அங்கீகரித்தார். ஒருவரும் இல்லை என்று சொன்ன நமக்கு அவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாருடைய கட்டுகளும் மறுக்கப்பட்டதற்காக, எல்லாருடைய வியாதி வேதனைகள் எரிக்கப்பட்டதற்காக அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லாரையும் பாதுகாத்து, எல்லாரையும் பொறுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. தம்பி அதை எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காருவோம்.